திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனி யானை சகோதரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவப் பொறுபடி வேலும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் மறுவடிவா நவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க வளும் தானும் உடனே காண்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகர அரகர. இதை நம்பி ஆரூர் அரு திருவடிகள் போற்றி போற்றி, இந்த அருகுருநாதர் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் நெண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். திருச்சிற்றம்பலம். குருவருளும் திருவருளும் முன்னிற்க மாதந்தோறும் நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையிலே தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவாரத்தை வரலாற்று முறையிலே நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாக சுந்தரர் தேவாரம் என்பது தலம் முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். தலைமுறையில் தான் முதல்ல தில்லை பதிகமாகவும் அப்படி தொடர்ந்து அப்படிதான் பதிகம் இருக்கும். வரலாற்று முறையிலே அந்த பதிகங்களை அணுகுவோமே ஆனால் நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பயணித்த அந்த வழி தடத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் அருள் பெற்ற தலம் வெண்ணெய்நல்லூர், திருவெண்ணெய்நல்லூர். அப்படின்னு அடுத்தது நாம கடந்த வாரம் பார்த்தோம், கடந்த வகுப்பு ஒரு தலம் பார்த்தோம். அடுத்தது இப்போ இன்னொரு தலத்துக்கு அங்க இருந்து வர பெருமாள். தவத்தை வேண்டி நின்றார். இரண்டாவது தலம் தவத்தை பெருமானவருக்கு அருள் செய்தார். அங்கிருந்து திரு அதிகை என்கின்ற தலத்திற்கு வருகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். திரு அதிகை என்ற தலத்தில் திருவதிகை என்கின்ற தலம் அவருக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு தலம். ஒரு வரலாற்று பின்னணி உடையது திருவதிகை. திருவதிகை அட்டவீரட்டான தலங்கள்ல ஒன்று. ஒப்புரத்தை எரித்ததாக சொல்லப்படுகிற தலம் தான் திருவதிகை. அது மட்டுமல்ல, திருவதிகை என்கின்ற தலத்திலே நாவுக்கரச பெருமான் அருள் பெற்ற தலம். திருநாவுக்கரச பெருமான் முதல்ல பதிகம் பாடிட்டு கூற்றாயினவார். திருவதிகையில தான் முதல் பதிகம். நீண்ட காலம் திருவதிகையிலே அப்பர் பெருமான் இருந்து பணி செய்கின்றார். திருத்தலத்தில் அந்த திருத்தலத்தையே திருக்கரத்தால் தீண்டி பல காலம் பணி செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி தலம் திருவதிகை தலம். அவருக்கு கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த வரலாற்றை அறிகின்றார். அப்பர் பெருமான் நெடுங்காலமாக பூசித்த தலம் இது திருவதிகை. எப்படி பூசித்தார்? தன்னுடைய உழவார படையின் மூலமாக திருக்கோவிலை உழவாரம் செய்து வழிபாடு செய்தார். அப்போ அந்த தலம் முழுக்கவுமே என்ன இருக்கும்? அப்பர் பெருமானுடைய திருக்கரம் தீண்டிய தலம். அப்பர் பெருமான் என்ன பண்றாரு? அவரோட கரம் கையாளத்தோட பூச வழிபாடு பண்றாரு, உழவாரம் பணி பண்றாரு. அப்போ அவர் கையெல்லாம் பட்டிருக்கும்ல, அவர் கைப்பட்ட இடத்துல போய் நம்ம கால் படலாமா அப்படின்னு யார் நினைக்கிறா? சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கிறார். அவருக்கு எப்ப வராரு? 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. ஞானசம்பந்தர் அப்புறம் சமகாலம், அதுக்கு பிறகு வருகிற சுந்தரமூர்த்தி நாயனார் வரார். சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கின்றார், அப்பர் பெருமான் தன் திருக்கரம் தீண்டி வழிபாடு செய்த உழவாரம் செய்த தலமாயிற்றே திருவதிகை. இந்த தலத்தில் நாம் காலால் மிதிக்கப்படலாமா அப்படின்னு நினைக்கிறார். சேர்க்கிறார். அது அப்படியே பதிவு பண்றார்.
திருக்கரத்தால் உழவாரம் செய்த அந்த தலத்தை தான் உள்ளும் மிதியேன் என்று அப்பர் நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரமுத்தையனார் அந்த அதிகைக்கு வெளியே புறமாக திருக்கோயிலுக்கு புறமாக உள்ள சித்தவட மடம் என்கின்ற ஒரு மடத்திலே தங்கி விடுகின்றார். பக்கத்திலே ஒரு மடம் இருக்கு சின்னதா. அங்க படுத்துடுறாருங்க. நம்ம உள்ள போக வேண்டாம், நம்ம இங்கே இருந்துருவோம். அப்படி அந்த தளத்திலேயே இருந்துடுறாரு. அங்கேயே சித்தவட மடம்னு ஒரு மடத்திலேயே தங்கிடுறாரு. அப்படி தங்கி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அவரு மடத்தோட ஒரு பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஒருத்தர் வந்து யாரோ ஒரு தலை மேல இடிக்கிற மாதிரி, இந்த தலையில இடிக்கிறான், தலையை உதைச்ச மாதிரி இருந்து. யார் தலையை உதைச்சதுன்னு திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தா ஒரு வயசானவர், ரொம்ப வயதானவர், யோதிகள், முதியவர் ஆயிட்டு. சரி, தெரியாம ஏதோ கால் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போய் படுத்துக்கிட்டார். அவரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு திடீர்னு திரும்பி தலையில இடிக்கிற மாதிரி, யாரா திருப்பி தலையில உதைக்கிறது. திருப்பி இருந்து பார்த்தா திருப்பி அதே முதியவர் தான். இவர் அங்கதானே தலையில உதைச்சாரு, திருப்பியும் வந்தாரு, என்னடா சொல்லிட்டு சரி ஒன்றும் சொல்ல வேண்டாம்னு திருப்பம் போயிட்டாரு. இது யோசிச்சு பார்த்தா சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அதாவது திருநாவலருடைய மன்னராக விளங்கிய நரசிங்க முனையருடைய வளர்ப்பு மகன், ராஜாவோட வளர்ப்பு மகன். அப்ப எப்படி இருப்பாரு, நல்லா மாப்பிள்ளை குளத்துல இருக்காரு. ஒண்ணுமே சாதாரண ஒரு அப்படி எல்லாம் இல்லை பாக்குறதுக்கு. நல்ல போற்ற பொலிவோடு மாப்பிள்ளை இன்றும் மனக்கோலத்திலேயே திகழலாம்னு ஞான சிவபெருமான் அவருக்கு வரம் கொடுத்துட்டார். கையில எப்பவுமே மாப்பிள்ளை கோலத்துல தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது அவர் தலை எப்படி இருக்கும், நல்ல நீண்ட சடையோடு இப்படிதான் உட்காந்து படுத்துட்டு இருப்பார் இல்லையா. போய் ஒருத்தர் மேல படுறதுன்னு தெரியாதா. இரண்டாவது முறையும் பட்டதும் அவருக்கு என்ன ஆச்சு, என்ன மூன்றாவது முறையும் திருப்பியும் பட்டது அவருக்கு. இவர் பொறுக்க முடியல. இல்ல ஐயா, என்னங்க ஐயா, அது மூப்பு காரணம்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. என்னங்க ஐயா மூப்பு காரணம், இப்படியா தலையை இடிப்பீங்க போயிட்டு அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு சரி என்னடான்னு பார்த்தா அங்க இருந்தவர் தெரியல. என்ன தெரியலையான்னு சொல்லி மறைஞ்சிட்டார். என்ன தெரியலையான்னு மறைஞ்சிட்டாரு. எங்க போனார், அப்பதான் கண்டு தெரிஞ்சுக்கிறாரு வந்தவர் யாருன்னு. மூப்பு காரணமான்னு சொன்னாரு, வந்தவர் யாருன்னு அப்பதான் தெரியும். யாருன்னா வந்தவர் தான் சிவபெருமான், அதிக வீரட்டானத்து பெருமான். திருக்கோவில இருந்து வெளியே வந்துட்டார். இவர் கோயிலுக்கு வரலன்னார்ல, வெளியிலே படுத்துட்டார்ல. அவரை பாக்குறதுக்கு ஒரு வர்றது மட்டும் இல்ல, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருவடி தீக்க தரார். வரலாறுல இது ரொம்ப முக்கியமான இடம். திருவடி, பெருமானுடைய திருவடி நமக்கு தீண்ட பெறாதான்னு பல காலம் பலரும் காத்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு சாமியே வந்து நேராக வந்து கொடுக்குறார், வலுக்கட்டாயமா வந்து திரும்பி கொடுக்குறாரு. அதை அவருக்கு தெரியல. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் கண்ணீர் மல்கு நிற்கிறார். அடாடா, எப்படி பார்த்தியா, வந்து பெருமான் தான் வந்திருக்காரு, எப்பவும் விட்டுட்டோம் நாம. இது சுந்தரமூர்த்தி நாயனார் இரண்டாவது முறை தவற விடுகிறார். பெருமான் ஏற்கனவே வெண்ணைநல்லூர்ல இதை விட்டேன், வந்துட்டு போன பிறகுதான் பெருமான் விட்டுட்டோமேன்னு பார்த்தேன். அடுத்தது திருவதிகை. திருவதிகையிலையும் திருவடி தீக்க பிறகு பெருமானுடைய திருவடி தீண்டப்படுகிறது சிரத்துல, மறந்து தெரியல. உடனே ஒரு பதியம் பாடுகிறார் பெருமானை நோக்கி. பதியத்தோட பாடல் சாரம் என்னன்னா, இந்த உலகத்துல தலைவனை அறியாத ஒரு இனம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது மனித இனம்தான். நாய் இருக்குல்ல, நாய், ஒரு நாய் இருக்கு, நாய்க்கு அந்த தலைவன் யாருன்னு தெரியும். ஒரு நாள் ஒரு அதுக்கு ஏதோ ஒன்று போட்டுட்டீங்கன்னா, ஒரு பிஸ்கெட் எதையோ ஒன்று போட்டுட்டீங்கன்னா திரும்ப நாளைக்கு என்ன பண்ணும், அது பின்னாடியே வரும். அவன் பின்னாடி போட போறதில்ல, அது வேற விஷயம். ஆனா பின்னாடியே தான் வரும். நாளை மறுநாள் திருப்பியும் அப்போ வரும். நேற்று தான் போடலையேன்னு போகாது, முந்தா நேற்று போட்டான் சரியா, நேற்று போடலை, மறுநாளும் வரும், அது போடுவான், வந்துகிட்டே தான் இருக்கும் பின்னாடி. எத்தனை நாள்னாலும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் பின்னாடி. ஒரு நாள் தானே போட்டான் பிஸ்கெட்டு, அவன்கிட்ட பிஸ்கெட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. அவன் அன்னைக்கு ஏதோ கையில நின்று போச்சு அவன்கிட்ட, அவ்வளவுதான். அவன் அதை போட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவன் போடுறதா அவனுக்கு உத்தேசமே கிடையாது, அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. ஆனாலும் அந்த நாய் என்ன பண்ணும், அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கும், அந்த வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும், பின்னாடியே வரும். அந்த நாய்க்கு ஒரு குணம் இருக்கு இல்லையா, தலைவன் இவன் தான் நமக்கு தலை. இப்ப நமக்கு என்ன தோணும், ஒரு 3 நாள் 4 நாள் 5 நாள் பின்னாடியே வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்க. அவன் முதல் நாள்ல இருந்த இது பாத்தீங்கன்னா, பிஸ்கட் பாத்தீங்கன்னா ஏதோ கையில இருந்ததுதான் போட்டான். இது 4 நாள் சும்மாவே நம்ம பின்னாடி வரதை பார்த்தோம்னா 5ஆவது நாள் நாளைக்கு நம்ம பின்னாடி வரும். அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம், நம்ம ஒரு பேக்கெட் வாங்கிட்டு அது போட்டுருவான். அந்த 4 நாட்களும் அது பின்னாடியே போன நாய்க்கு பலன் கிடைச்சது இல்லை.
இவன் தான் நமக்கு செய்யக்கூடியவன்றத ஒரு முறை செஞ்ச உடனேவே தெரிஞ்சுக்குது இல்லையா? தலைவனை யாருக்கு இருக்கு தரம்? நாய்க்கு இருக்கு அது தரம். நமக்கு அது கூட தெரியல பாருங்க. சாமி தான் வந்திருக்காரு, சாமி தான் நமக்கு செய்யறாரு. இவ்வளவு காலம் நம்ம உடனாக இருந்தே நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு தந்து கொண்டிருப்பது பெருமான் தான் என்பதை நமக்கு தெரிந்தும் கூட நம்ம என்ன பண்றோம்? நம்ம மறந்துடுறோம் பார்த்தீங்களா? அப்போ ஒரு நாயை விட ரொம்ப கேவலமான நிலையில தான் நாம இருக்கோம் அப்படின்னு சொல்ல வர. அதுதான் பாடல் முதல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப அருமையான பாடல். சிற்றம்பலம் தம்மானை அறியாத சாதியார் உளரே சடைமேற்கொள் பிறையானை விடமேற்கொள் விகிருதன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மான் தன் அடி கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. தன் தலைவனை தெரிந்து கொள்ளாத ஒரு சாதி ஒன்று இருக்குன்னா மனித ஜாதி தான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் சடைமேல் கொள் பிறையானை விடைமேல் கொள் விருதன். சடையிலே பிறையை தாங்கி கொண்டிருக்கின்றான், விடையின் மீது நமக்கு அருள் புரிகின்றான். சடையிலே பிறையை தாங்கி கொண்டிருக்கின்றான் எல்லா அருளாளர்களும் குறிப்பிடுகிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாரே பல இடங்கள். சடையின் மேல் பெருமான் பிறையை அணிந்திருப்பது எதை காட்டுகிறது என்றால் அவனுடைய கருணையை காட்டுகிறது. தன்னுடைய காலில் விழுந்தான் சந்திரன் தன்னை காப்பாற்றும்படி. அவனை பெருமான் தூக்கி தலையில் வைத்துக் கொண்டார், அவனை காப்பாற்றினார். நாமும் அவன் திருவடியை சரண் புகுவோமே ஆனால் நமக்கும் அவன் மேலான இன்பத்தை தருவான். எனக்கு அப்படிதான் செஞ்சான். எப்படி? திருவடி தீக்கை தந்தான். உடை மேற்கொள் வெகுதன் கைம்மாவின் ஒரு யானை கரிகாட்டில் ஆடல் உடையானை. அப்படிப்பட்ட பெருமான் காட்டிலே யானையின் உரி போர்த்து ஆடலை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான். விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மான். கரை கொண்ட கண்டம், கரை கொண்ட கண்டம்னா பெருமான் நீலகண்டன். நீலகண்டன் காட்டிலே ஆடல் புரிபவன், விடைமேல் நம்மை ஆட்கொள்ளுபவன், அவன் கருணையின் பார்ப்பட்டு நம்மை சிறமேல் கொண்டு தாங்குபவன். இப்படி எல்லாம் பெருமானை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய அடியை கொண்டு என் முடி மீது என்றாவது வைத்து விடுவாரா என்று நினைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவன் திருவடியை தீக்கையை தந்தான். நான் என்ன பண்ணிட்டேன்? மறந்துட்டு விட்டுட்டனே. எம்மானை எழிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும். கொஞ்ச நேரத்துல விட்டுட்டனே. இறை போதும்னா கொஞ்ச நேரம், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குன்னு காணாம போயிட்டேன். இறை போதும் இகழ்வன் போல் யானே. இப்படி போனவரை நான் சாதாரணமா நினைச்சு விட்டுட்டேனே. நமக்கு எளிமையாக கிடைக்கின்ற எந்த பொருளையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ரொம்ப கவனம் செலுத்த மாட்டோம். அதான் இருக்குல்ல, அதுதான் இருக்குல்ல. ரொம்ப கஷ்டமானதா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? தேடி தேடி தேடி. பணம் அப்படித்தானே, பொருள் ஈட்டுகின்றோம். என்ன பொருள் நம்மகிட்ட இல்லை, ஈட்டுறதுக்காக என்னென்னலாம் பண்ண? புகழ். பொருளும் புகழும் தான் இந்த உலகத்துல நம்மளை இருக்க வச்சுக்கிட்டு இருக்கு. அது நம்ம மயக்கி கொண்டிருக்கின்றது, பொருளும் முகம். அது சொல்றாரு சாமி, இந்த திருவடியை வைக்க மாட்டாரா என்ற ஆசையால் வாழ்கின்ற தன்னை நாயேன்னு சொல்ல வராது. என்ன நாயேன்னு சொல்றாரு? அறிவிலா நாயேன் குறிப்பிடுகிறார். மணிவாசக பெருமான் பல இடங்கள்ல தன்னை நாயின்னு குறிப்பிடுவார். நீங்க திருவாசகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அது என்ன? தலைவனை அறிகின்ற தன்மை உடையது நாய். சுந்தரமூர்த்தி என்ன சொல்றாரு? இது நான் ஒரு அறிவில்லாத நாயின்னு தன்னை பதிவு பண்றேன். அறிவில்லாத நாய்னா, நாய்க்கு இருக்கு அறிவுனா தலைவனை அறிகின்ற தன்மை எனக்கு அது கூட இல்லை. இப்ப நான் என்ன நாயின்னு கூட சொல்ல முடியாது. நான் எப்படி சொன்னோம்? அறிவில்லாத ஒரு நாய் மாதிரி. நான் என்ன பண்றேன்? நான் பாட்டு இஷ்டத்துக்கு எங்கேயோ ஓடிட்டு இருக்கேன். இங்க நாய் பாத்தீங்கன்னா அது பாட்டு இஷ்டத்துக்கு ஓடும். எதுக்காக ஓடுதுன்னு அதுக்கு ஒரு ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு அந்த பக்கம் ஓடும், திடீர்னு இந்த பக்கம் ஓடும், அது பண்ணா அதை பண்ணா எதையா பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அதை பண்ணுதுன்னே தெரியாது. அப்படித்தான் சுத்திட்டு இருக்கோம் நம்மளும். என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன பண்றோம்னு நமக்கும் தெரியல, சுத்தி இருக்கவனும் தெரியல. அவர் இன்னும் நிறைய பண்றாருன்னு மட்டும் தெரியும். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமா இருக்கா? என்ன பயன்பாடு? ஏதாவது பயன்பாடு அதற்கு இருக்கா? தெரியல. எது பயன்பாடு? எது எப்பொழுது அவன் நம்மை எளிவந்த தன்மையாக ஆட்கொள்ளுகிறானோ, அந்த ஆட்கொள்ளுகின்ற அந்த நிலையை எப்பொழுது நாம் அறிந்து கொள்ளுகின்றோமோ அப்பொழுதுதான் இந்த பிறவி பயன் சொல்ற. அடுத்தடுத்த பாடல்ல அதை நினைந்து நினைந்து இயங்குகின்றார். பெருமானை தவற விட்டேனே, முன்னேயம் பெருமானை மறந்து என் கொல், மறவாது ஒழிந்து என் கொல், மறவாத சிந்தையால் வாழ்வேன், பொன்னே நன்மணியே வெண்முத்தே செம்பவள குன்றமே ஈசன் என்று உன்னையே புகழ்வேன், அண்ணே என் அத்தா என்று அமரரால் அமரப்படுவானை, அதிகமான கருள் வாழ்பவனை, என்னே என் எரிகடில வடவீரட்டானத்து உறைவானை, இறை போதும் இகழ்வன் போல் யானை, அண்ணே என் அத்தா என்று அமரரால் அமரப்படுவானை.
அமரர்கள் ஆகிய தேவர்கள் என்ன பண்றாங்களா, பெருமானே அவனை ஏத்துக்கிறார்கள். அத்தா அவனை தன்னுடைய தலைவனே என்று அவனை ஏத்துக்கின்றார்கள். அண்ணே என் அத்தா என்று அம்மா அப்பான்னு பெருமான்லாம் அவனை வழிபாடு செய்கிறான். அப்படி அவனை வழிபாடு செய்கின்ற அமரப்படுபாவனை. அமரம் அப்படின்ற அமரன்ற சொல்லி கூட நிலையானது. தேவர்கள் என்பவர்கள் என்ன பண்ண, நமக்கு இறப்பு உண்டு, அவருக்கு இறப்பு இல்லை. அவர் என்ன சொல்றோம், அவர் இறப்பில்லாதவர்கள், என்றுமே இன்பத்திலேயே திளைப்பவர்கள், அவர்களால் வழிபாடு செய்யப்படுபவன். அதனால அமரப்படுவானை. அப்படிப்பட்ட பெருமான் திருவதிகை நகரில் எழுந்தருளி இருக்கின்றான். ஆனால் நான் என்ன சொல்லிட்டு இருக்க தெரியுமா, அவனை இகழ்ந்தேன், அவன் எனக்கு அளித்த திருவடி தீக்கையை மறந்தேன். முன்னே எம் பெருமானை மறந்து என் கொல். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் அவனை மறந்தே இருந்திருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம்? அதனால ஏதோ நடந்திருக்கு. அவனை மறந்திருக்கும் போது, அவனை நினையாமல் இருக்கின்ற பொழுது ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதுக்கு சொல்றாரு, முன்னே எம் பெருமானை மறந்து என் கொல், மறவாது ஒழிந்து என் கொல். சரி, மறக்கல, நான் நினைக்கிறேன். அப்புறம் மட்டும் என்ன ஆகுது, மறக்காம இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்குது, அவனை மறந்து இருக்கும் பொழுது ஏதோ நடக்குது. என்ன நடக்குது? மறவாத சிந்தையால் வாழ்வேன். நான் என்ன பண்றேன், மறக்கிறேன், நினைக்கிறேன், மறக்கிறேன், இப்படி என்ன பண்றேன், மாத்தி இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் அவனை எப்படி வாழணும்? மறவாத சிந்தையால் வாழ்வேன். அவனை சிந்தையில் என்றும் மறவாது நாம் வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பொன்னே நன்மணியே வெண்முத்தே செம்பவள குன்றமே ஈசனே என்று அவன் என்ன பண்ணணும்? ஏத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவனை தொடர்ந்து வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அது பேர் விழின்னு பேர், கூப்பிட்டுட்டே இருக்கிறது. பெருமானே எனக்கு அருள் புரிய மாட்டாயா? பொன்னே, பொன்னே விலை மிகுந்தது. நன்மணியே, மணி என்பது ஒளிவிடக்கூடியது. வெண்முத்தே, இதெல்லாம் ஒளிப்பொருள். செம்பவள குன்றமே ஈசனே என்று, இதெல்லாமே ஒளிப்பொருள், திண்மையான பொருள், மிகுந்த உயர்ந்த பொருள். இப்படி பெருமானை உயர்ந்த பொருட்களால் வாழ்த்த வேண்டும். அப்படி வாழ்த்த வேறுவதற்காக நமக்கு என்ன பண்ணிருக்கார் சாமி? இந்த பிறவியே தந்திருக்கார். குன்றமே ஈசன் என்று உன்னையே புகழ்வேன். பெருமானைத்தான் புகழறேன் நான். பெருமானே உன்னை மட்டும்தான் புகழுகின்றேன். நாம ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவரையும் வழிபாடு செய்து கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. நம்முடைய வழிபாடு நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தருக்கு, ஒரு நாளைக்கு இவருக்கு கூட, ஒவ்வொரு நாளைக்கு அவர் என்றுமே ஒருவரையே ஏத்துபவர்கள். அதுதான் பேசுறார் சுந்தரமூர்த்தி. ஏகதெய்வ வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தெய்வத்தையே முழுமையாக வழிபாடு, அதான் சொல்றார். நான் உன்னை மட்டும்தான் ஏத்துகின்றேன். மணிவாசன் சொல்றாருல, தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணையன நினைவனோ சொல்லாய். மணிவாசன் அப்படி நமக்கு ஒருவரையே வழிபாடு செய்யும். நான் உன்னை மட்டுமே ஏத்தி கொண்டிருக்கின்றேன், நான் வேறு யாரையும் ஏத்தவில்லை. ஆனால் அமரர்கள் உன்னையும் ஏத்துகின்றார்கள். நான் மட்டும் உன்னை ஏத்தவில்லை, அமரரும் ஏத்துகின்றார்கள். அப்படி என்னாலும் ஏத்தப்படுவதாக விளங்குகின்றாய், அமரராலும் ஏத்தப்படுவதாக விளங்குகின்ற இந்த பெருமானை ஒரு காலம் மறந்திருந்தேன், பின்னை மறவாமலும் இருந்தேன். இது மறவாமல் இருப்பதனால் மட்டும்தான் அவனை முழுமையாக ஏற்ற முடியும் என்று சொல்லி, ஆனால் அப்படி இருக்கின்ற பெருமான் தனக்கு இறங்கி வந்து திருவடி தீக்கியை தந்தானே, நான் என்ன பண்ணிட்டேன்? என்னே என் எரி கடில வடவீரட்டானத்து உறைவானை. இப்படி எனக்கு அருள் பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்ற எனக்கு அவன் வந்துக்கும் கூட என்ன பண்ணிட்டேன்? நானு அவனை தவற விட்டு விட்டேனே. என்னே என் எரிகடில கெடிலம் அப்படின்ற சொல்லு என்னன்னா, அந்த பதிகத்துல கெடிலம்னா ஒரு நதி. அது திருவதிகை பக்கத்துல ஓடிட்டு இருக்கிற நதி. அந்த கெடில நதி அருகாமையில் இருக்கின்ற தலமாகிய வீரட்டானம். இந்த வீரட்டான தலத்தில் உள்ளே உரைகின்ற பெருமானை இறை போதும் இகழ். பாருங்களேன், அவன் வந்தாரு, சொன்னாரு, விட்டுட்டம் பாருங்களேன் அப்படின்ற. அதாவது ஆச்சரியமா சொல்ற, இறை போதும் இகழ்வன் போல் யானேன்னா என்னது ஆச்சரியமா சொல்றாரு. எவ்வளவு ஒரு அறியாம பாருங்க, அவன் எவ்வளவு எளிவந்த தன்மையா வந்திருக்கான். நான் அவனை மறந்துட்டேன். விரும்பி நேர்க்கு எனது உள்ளம் விடகிலா விதியே, விரும்பி நேர்க்கு எனது உள்ளம் விடகிலா விதியே, விண்ணவரம் பெருமானே மன்னவர் நின்று ஏத்தும் கரும்பே என் கட்டி இன்று உள்ளத்தால் உள்கி காதல் சேர் மாதரால் கங்கையாள் நங்கை வரும் புனலும் தடை கணிந்து வளராத பிறையும் வரியறவும் உடன் துயில வைத்து அருளும் எந்தை இரும்புணல் வந்து எரிகடில வட வீரட்டானத்து உறைவானே இறை போதும் இகழ்வன் போல் யானே. விரும்பி நேர்க்கு எனது உள்ளம் விடையிலா விதியே. யார் ஒருவர் அவனை விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு உடனாக விளங்குகின்றான். விரும்பி நேர்க்கு எனது உள்ளம் விடையிலா.
இறைவனை நான் என்னை ஆட்கொள்ளவில்லையே, இறைவன் என்னை ஆட்கொள்ளவில்லையே, இறைவன் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணுமே செய்யல. ஏன் சொல்றோம்னா நாம் அவனை விரும்பினால் தானே. நாம நேரம் இருந்தா பார்ப்போம், நேரம் எல்லாம் விட்டுருவோம். டைம் இருந்தா பார்ப்போம் சார், டைம் இல்லை விட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அவ்வளவுதானே சார், விட்டுருவோம்ல. அப்ப நம்ம என்ன ஆயிடுறோம், நம்ம அவனை உள்ளத்தில் வைத்து பூசிக்கவில்லை, நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். நாம விடகிலா விதியே, ஆனா அவன் நம்மளை விடுறதில்லை. நாம என்ன உள்ள வைத்து பூசிக்க விரும்பினேற்கு, யார் விரும்புகின்றார்களோ அவருடைய உள்ளத்தை தன்னுடைய கோயில் இடமாக கொண்டு பெருமான் அவனுக்கு அருள் புரிகின்றார். அது மட்டுமல்ல, விண்ணவர்களுக்கும் தலைவனாக விளங்குகின்றார். விண்ணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மண்ணுலகத்தில் மன்னவர்னு போட்டா நீங்க மன்னன் நினைச்சு போறீங்க. மன்னவர்னா மண்ணுலகில் விளங்குபவர்கள். மன்னவர் நின்று ஏத்தும் மன்னவர்களாகிய பூ உலகில் வாழ்கின்றவர்களும் அவனை ஏத்துகின்றார்கள், விண்ணவரும் ஏத்துகின்றார்கள். எப்படி யார் ஏத்தினாலும், யார் அவனை விரும்பி ஏத்துகின்றார்களோ அவர்களை உள்ளத்தில் உரைகின்றான். கரும்பே என் கட்டி என்று உள்ளத்தால் உள்கி காதல் சேர் மாதராள். பெருமானை என்ன சொல்லி வாழ்த்தணும், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா உயர்ந்த பொருள்களாகிய ஒளி மிகுந்த பொருளாகிய முத்து பவளம் என்னென்ன சொன்னாரு, பொண்ணு வெண்முத்து இப்படி எல்லாம் சொன்னார் இல்லையா. இப்ப இந்த பதிகத்துக்கு அடுத்த பாடல்ல வராது பாருங்க. பெருமான் ஒளி பொருள் மட்டுமல்ல, நமக்கு உணர்வு பொருளாக விளங்குகின்றான். எப்படி உணர்வு பொருளாக விளங்குவான், அவன் சுவையாக விளங்குகின்றான். சுவைன்னு என்ன, அவன் கரும்பு போல இருக்கான். இப்ப புரியுது நமக்கு. இப்ப நமக்கு கரும்பு போல இருக்கான்னு என்ன தெரியுது, அவன் நமக்கு இனிப்புடையவனாக இனிப்பானவனாக விளங்குகின்றான். இனிப்பானவன் எதை பொறுத்து தெரியுது நமக்கு, நம் வாழ்வு இன்பமயமாக விளங்குகிறது என்றால் நமக்கு அவன் இனிப்பானவனாக காட்சி தருவான். நமக்கு வாழ்க்கையில துன்பத்தையே நினைச்சு பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கணும்னு வச்சுக்க, நம்ம துன்பமாத்தான் இருக்கும். நமக்கு ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னா, உயர்ந்த பொருள்களை எப்பொழுதுமே நாடாது. நமக்கு இன்பம் தருகின்ற பொருள், உண்மையான பொருள் எதுன்றதை நாடாது. இந்த உலகத்திலே உடனடியாக கிடைக்கின்ற இன்பமாக விளங்குகின்ற உலகியல் பொருள் மேல நாட்டு அதிகமா போகும். கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, பதியம் படிங்க, வழிபாடு செய்யுங்கன்னா போகாது. நீங்க அதே வேற ஏதாவது உலகியல் வேலை இருக்குன்னு சொல்லிங்களேன், உடனே முன்னாடி போயிட்டு ஓடிடும். அதை செஞ்சே ஆகணும், நம்ம பண்ணி ஓடுது. ஏன் போகுதுன்னா அது இயற்கை. அதுதான் அவனுடைய இயற்கை. என்ன எது நமக்கு எளிமையா இருக்கோ அது உடனே சார்ந்தோம். நெறி என்பது கடினமான ஒரு நெறியை பின்பற்றுதல் என்பது சாதாரண விஷயம். புத்தகத்தை படிக்கிறதுன்றது எல்லா குழந்தைகளும் வளர்ந்துட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு புத்தகத்தை கொடுக்குறாங்க, ஓன்னா படிக்க சொல்றாங்க, அதை பாட்டு படிக்க வைக்கிறோம். அது மட்டும் போதுமா, என்ன பண்றோம் நம்ம அதை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுறோம். அதை இல்லையா, ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகணும்னு, ஒரு 3-3.5 வயசு ஆகணும்னு பண்றோம், பள்ளிக்கூடத்தில் விடுறோம். ஏன் பள்ளிக்கூடத்தில் விட, பள்ளிக்கூடம் முறையானது, அது ஒரு முறையான கல்வி இல்லையா, முறையான கல்வி. அப்ப அப்படி அந்த கல்விக்கு போகும்போது என்ன ஆகுது, குழந்தை ஓட அழுகுது. ஏன் அம்மா வெள்ளால் அம்மா கூடயே உட்காந்துட்டு இருந்தது, அம்மாவையே பார்த்துட்டு இருந்தது. இப்ப தனியா போனோடனே வேற ஒருத்தருக்கு சொல்லி தராங்கன்னு என்ன ஆகுது, பிரியும் போது ஒரு ஆற்றாமை வருது. அதை எப்படியும் அனுப்பி வைக்கிறோம். அப்படி பயிலும் பொழுதுதான் அது என்ன, ஒரு கட்டுப்பாடு. ஒவ்வொரு வகுப்பிலும் இத்தனை நேரம் அமர வேண்டும், இத்தனை பாடங்களை கற்க வேண்டும், அதில் ஒரு தேர்ச்சி பெற வேண்டும், அடுத்த நிலைக்கு போகும். உலகியல் கல்வியே ஒரு படிநிலையில் அமைந்து நம்மை ஒவ்வொரு கணமாக மேலேற்றி கொண்டே வருகிறது என்றால், அருளியல் கல்வி அப்படித்தானே. அன்னைக்கு என்ன பண்ணமோ அதையேவா நம்ம அடுத்த ஒவ்வொரு மாசமும் பண்ணிக்கிட்டே, ஒவ்வொரு வருஷம் பண்ணிட்டே இருப்பாங்க. உலகியல் கல்விக்கே ஒரு வருடம் என்பதை நிர்ணயித்து 10 மாதங்களுக்கு பிறகு ஒரு தேர்ச்சியில் அடுத்த வகுப்பு செல்ல வேண்டும். போகணும்னா அந்த உலகம் ஒத்துக்காது அவங்கள இல்லையா, கல்வியில இவர் ஃபெயில் ஆயிட்டாரு. உலகியலுக்கு இந்த உடம்பிற்கான ஒரு கல்வியே இப்படி இருக்குன்னா, அருளியல் கல்வி எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து கொண்டே விளங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பயிற்சியாக அமைந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகம். நம்முடைய வாழ்க்கை நமக்கு பயிற்சி களமாகவும் தேர்வு களமாகவும் அமைந்து கொண்டே இருக்கு. நாம் அதை தாண்டி போயிட்டே இருந்தா என்ன பண்ணணும், அவனை உணர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நமக்கு எத்துணை நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றான், நினைந்து செல்லணும். நாம் அவன் நன்மை செய்வதை உணர்கிறோமானா இல்லை. நமக்கு என்னென்ன செய்யலையோ அதுதான் நமக்கு நினைப்பு வரும். நமக்கு சாமி அதை கொடுக்கல சார், சாமி நமக்கு இதை கொடுக்கல சார், இதை கொடுக்கல சார் சொல்றோம்ல. நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காரு தெரியுமா, நம்ம தனியா கொஞ்சம் ஒரு பட்டியல் போடணும். நமக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காரு, ஒரு நாள் முடிக்கும் போது இன்னைக்கு என்னென்னலாம் கொடுத்தாரு நம்ம நினைக்கிறதே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கொடுக்காததை மட்டும்தான் ஒரு பட்டியலில் வச்சிருக்கோம். நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு, நேரத்தை கொடுத்துருக்காரு, நமக்கு திருக்கோவிலுக்கு செல்றதுக்கு நல்ல உடம்ப கொடுத்துருக்காரு, நடந்து போறதுக்கு நமக்கு நல்ல தெம்ப கொடுத்திருக்காரு, 3 வேளை உணவு உண்பதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார், உண்ட உணவு நமக்கு செரிமானம் ஆவதற்கான ஒரு உடல் நல்ல இயக்கத்தை தந்திருக்கின்றார், நமக்கு நல்ல உற்ற சூழலை தந்திருக்கின்றார். இதெல்லாம் நினைச்சு பாக்குறோமா, அதெல்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் இருக்கு அவ்வளவுதான். அதெல்லாம் எப்ப தெரியுமா தெரியும், அவ்வளவு நம்ம கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எதாவது இல்லாம போச்சுன்னு வச்சுங்களேன், அது இல்லாம போச்சு, ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலாம் தெரியும்,
நேத்தெல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு தான் சாப்பிடலையா, பாத்தியா நேத்து சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு சாமி, இன்னைக்கு கிடைக்கல. எப்ப தெரியுது அவனுடைய அருள், அவன் நமக்கு உயிரோடு உடனாக இருந்து நமக்கு துணை செய்து கொண்டு எப்ப தெரியுது? அந்த பொருளை எப்பொழுது நாம் இழக்கின்றோமோ அப்பதான் தெரியுது. அதற்கு நல்ல கண்ணு கொடுத்துருக்காரு. கண்ணு இல்லைன்னா தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்ட்டு. நேற்று வரைக்கும் இருந்தது சார், இப்ப இல்ல. அப்ப இவ்வளவு இருந்ததுக்கு என்ன பண்ணோம்? நம்ம நன்றி சொன்னோமா? இவ்வளவும் செஞ்சிருக்காரு, இவ்வளவும் கொடுத்திருக்காரு, இவ்வளவு, அதுக்கெல்லாம் நன்றி. அவனை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நமக்கு வாழ்வு இன்பமயமாக இருக்கும். நமக்கு எதையெல்லாம் செய்திருக்கின்றான் பிறந்த காலம் தொட்டு இன்று வரை, அதை அருளாளர்கள் நினைக்கின்றார்கள். நினைக்கும் பொழுது அவன் எப்படி இருக்கின்றான்? அவன் இனிப்பானவனாக விளங்கி இருக்கின்றான். எப்படி? கரும்பே என் கட்டி என்று உள்ளத்தால் உள்கி காதல் சேர் மாதராள். காதலால் அவனை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்கின்றார்கள் அடியார்கள். இங்க ஆனா அவன் என்ன பண்றான்? பெருமான செய்யறான். மாதராள் கங்கையாள் நங்கை வருபுணலும் சடை கணிந்து வளராத பிறையும். அவன் தனக்கு உடனாக நாம் அவன் மீது அன்பு செலுத்துகின்றோம், அவனுக்கு வழிபாடு செய்கின்றோம். அவன் எதையெல்லாம் கொண்டிருக்கின்றான் தெரியுமா? அவன் மங்கையை பாகத்தில் கொண்டிருக்கின்றான். கங்கையை தன்னுடைய சடையிலே அணிந்திருக்கின்றான். கங்கையாள் நங்கை வருபுணலும், நம்மதான் கங்கை. அந்த கங்கை என்ன பண்றாரு? அவரு சடையில் புனைந்து அணிந்து வளராத பிறையும் வரியறவும். அந்த பிறை வளரவே இல்லை, அது அப்படியே இருக்கா, தேயாம அப்படியே இருக்காங்க. அந்த பிறையை அணிந்து கொண்டிருக்கின்றார். பிறைக்கு நேர் மாறாக விளங்குகின்ற பிறை சந்திரனுக்கு ரொம்ப பகை எது? பாம்பு. பாம்பு கூடவே இருக்கு. யாராவது ரெண்டு சண்டை போட்டுக்கிற பகவான் வச்சுப்பாங்களா? சண்டை தானே போட்டுப்பாங்க. பெருமாட்டியும் வைத்திருக்கின்றான், கங்கையும் வைத்திருக்கின்றான். சடையில் கங்கை, பாதியில பெண்ணை வைத்திருக்கின்றான். இது ஒரு பக்கம். இது மட்டும் இல்ல, சடையிலேயே கங்கையை வச்சிருக்காருல்ல, தண்ணி இருக்கு, அது பக்கத்துல இது வச்சிருக்காரு, சந்திரன் வச்சிருக்காரு, சந்திரன் கூட பாம்பும் வச்சிருக்காரு. என்ன சார், எல்லாத்தையும் வச்சிருக்காரு. அப்படித்தான் இந்த பிறப்புல நமக்கு எல்லாமே இருக்கு. நமக்கு இன்பங்களும் விலகிறது, துன்பங்களும் நமக்கு நன்மை செய்வரும் இருப்பாரு, நன்மை செய்வர் போல இருப்பவரும் இருப்பாரு, நமக்கு தீமை செய்வரும் இருப்பாரு. அவர் தீமையே செய்யலன்னு ஆனா அது நமக்கு தீமையா தான் வந்து விளையும். எல்லாருமே நம்ம கூட தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? பெருமான் எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்றான். பாம்பையும் வைத்திருக்கின்றான், குளிர்ந்த புனலையும் வைத்திருக்கின்றான், பிறை சந்திரனையும் வைத்திருக்கின்றான். எல்லாவற்றையும் தன்னிடத்தில் கொண்டிருக்க உடன் துயில் வைத்து அருளும் எந்த இரும்புணல் வந்து எரிகடிலவட வீரட்டானத்து உறைவானே. அப்படிப்பட்ட பெருமான் தான் வட வீரட்டானம் என்று விளங்குகின்ற இந்த தலத்திலே விளங்குகின்றது பெருமான் எனக்காக இறங்கி வந்து எனக்கு திருவடி தீக்கையை தந்தான். நான் ஆனால் அதை இகழ்ந்தேன், அவனை இகழ்ந்து விட்டேன். பாருங்கள், அவன் எப்படிப்பட்டவன். அவன் சடையிலே கங்கை வைத்திருக்கின்றான்னா என்ன பொருள்னா, சடையில கங்கையும் இருக்கு, பிறையும் இருக்கு, அரவமும் இருக்கு. எதை குறிக்கிறது கங்கை என்றால் தன்னுடைய திரோதான சக்தி என்று சொல்லப்படக்கூடிய நமக்கு இந்த உலகியல் இன்பங்களை தருவது. அவனிடத்தில் இரண்டு சக்தியும் இருக்கு, திருவருட் சக்தியும் இருக்கு, திரோதான சக்தியும். கங்கை என்பவள் திரோதான சக்தி, அவ்வளவுதான். திரோதான சக்தி என்றால் உயிர்கள் அவனிடத்திலே ஒன்றை வேண்டுகிறது, அவனிடத்தில் உயிர்கள் வேண்டி நிற்கும் பொழுது அந்த பொருளை, அவன் யாசிக்கின்ற பொருளை அந்த பெருமான் அவனுக்கு அந்த உயிருக்கு தரா இல்லையா? அதை யார் மூலமா தருவான்னா அருள் தரா, திருவருள் மூலமா கிடைக்காது. அதை அவனுக்கு தருவது யார் என்றால் திரோதானம் தான், கங்கை தான். கங்கை தான் அவனுக்கு, கங்கை ஆகிய சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு உலகில் இன்பங்கள் நமக்கு தந்துகிட்டு இருக்கு. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? எல்லாத்தையும் அம்பாள் செய்யறாங்க, கங்கை தான் செய்கிறார், அதனாலதான் மறைச்சு வச்சிருக்காரு. அது தெரியாது யாருக்கும். அவளை கொண்டுதான் இயக்குகிறார்னு தெரியாது. அருள் தான் இயக்குது. அருள் உயிருக்கு எப்பொழுது ஆற்றல் தரும்னா முத்தி தான். உயிருக்கு திருவுருளால் கிடைக்கப்படுது என்ன? முத்தி. முத்தி பெற்றப்பட்டுதான் தரும். அது வரைக்கும் அதுக்கு யார் நெறிப்படுத்திட்டு இருப்பா? திருவருளுக்கு முன்னாடி திரோதானம் என்று சொல்லப்படக்கூடிய கங்கை, அதுதான் மேல இருக்கு. அது அவன் தான் செய்யறான்னு யாருக்குமே தெரியும். ஏதோ நடந்துட்டு இருக்கு, விதி வழி சார், என்ன பண்றது சார்? சார் விதியை விட்டுறோம்ல. நமக்கு எப்போ தெரியும்னா, நாம் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. துன்பம் வரும்பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? குவிந்து போய் ஒரு இடத்துல நிற்போம். அது சரியாயிடாதா அந்த துன்பம் நீங்கிடாதான்னு இருக்கும். ஆமா, நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கங்கை என்பது திரோதான சக்தி. ஒரு காலம் உயிர் தெளிவை பெறுகின்ற வரை திரோதான சக்தியாக விளக்கும். நாளாக என்ன ஆகும்? திருவருட் சக்தியாக அது மாறும். ஆரம்பத்தில் திரோதம். அப்படி கங்கையை அப்படி மறைத்து வைத்திருக்கின்ற பெருமான் மறைந்தே வந்து எனக்கு திருவடி தீக்கையை தந்தான்.
கங்கையும் மறைச்சுதான் வச்சிருக்காரு, பிறையும் மறைச்சுதான் வச்சிருக்காரு, சந்திரனை எல்லாம் மறைப்பாக கொண்டிருக்கின்ற பெருமான் எனக்கு இறங்கி வந்து திருவடி தீக்கியை தந்தான். நான் அவனை மறந்து விட்டேனே, மறந்து அவனை இகழ்ந்தேனே என்றார். இகழ்ந்தேன்னா திட்டார் இல்லையா? அவர் போயிட்டு, என்னப்பா என்னங்க ஐயா அப்படி தலையில உதைக்கிறீங்க சொல்லிட்டு தன்னை தான் இகழ்ந்தேன் என்பதை நினைந்து நினைந்து இயக்குகின்றார். நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை நல்லாற்று நம்பியை வெள்ளாற்று விதியை காற்றானை தீயானை கடலானை மலையின் தலையானை கடும் கடுடி கங்கை நீர் வெள்ள ஆற்றானை பிறையானை அம்மானை எம்மான் அம்மானை யாவர்க்கும் அறிவறிய செங்கண் ஏற்றானை எரி கடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே சொல்ற. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாடல சொல்லும் பொழுதும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செய்தியை சொல்லிட்டே வரும். சும்மா பாட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு, பாட்டு போதும் பாட்டை விட்டுருக்கு பாடலாம் நினைக்க கூடாது. ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு குறிப்பான ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே வர. மணி முத்துன்னு சொன்னாரு, கரும்பு கட்டி இனிப்பா சொன்னாரு. இப்ப இந்த அடுத்த பாடல வர நாற்றானத்து ஒருவனை. இந்த நாற்றானத்து ஒருவன் பல பதியங்கள்ல பயன்படுத்துவாங்க. நாள் தானம்னு அர்த்தம். நாள் தானம், நாலாவது தானத்தில் விளங்குபவன் பெருமான் அப்படின்னா என்ன பண்ணல, மும்மூர்த்திகள்னு நம்ம சொல்றோம். சிவன், பிரமன், திருமால், சிவபெருமான்னு சொல்லிடுவாங்க பொதுவா. அது தப்பு. மும்மூர்த்திகள்ல ஒருவர் கிடையாது பெருமான். சிவபெருமான் மும்மூர்த்திகள்ல ஒருவர், மூவருக்கும் அப்பாற்பட்டவர். மூவரும் அறிகள் யாவரும் மற்ற அறிவார் மணிவாசகர். 3 பேருக்குமே தெரியாது ஐயா, 3 பேருக்கும் மேலானவர். மூவருக்கும் மேலானவனாக விளங்குகின்றான் பெருமான். மூவருக்கும் மேலானவன்னா அவன் 4வதாக இருக்கா, மேல இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? அப்ப 4வது நிலையில் விளங்குகின்றான். அதுதான் நாற்றானத்து ஒருவனை நானா ஆய பரனை. நானா என்ன, எனக்கு உள்ளாக இருந்து விளங்குகின்றான். ஆன்மாவை, ஒரு ஆன்மாவை கண்டவுடனே ஒருத்தர் நம்ம வணங்குறோம். ஏன் வணங்குறோம்? அந்த ஆன்மாவிலே இறைவன் உரைகின்றான். சிவனடியார்களை ஏன் வணங்குறோம்? சிவனடியார்கள் என்பவர்கள் சிவத்தையே நாளும் தியானித்து வழிபாடு செய்து கொண்டிருப்பவர்கள். இப்ப அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களை நாம வணங்கும் போது என்ன ஆகுது? அது பெருமானை வணங்குவது. ஒரு சிவனடியார் வணங்குறாருன்னா என்ன பொருள்? ஐயா கொஞ்சம் பேச வேண்டாங்க ஐயா, கொஞ்சம் பேச வேண்டாம், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பேசிக்கிட்டே இருந்தாரு. நாற்றானத்து ஒருவனை நானாய பரனை. நானாய பரன்றது தன்னையே, நானாய பரனை உயிராகவும் விளங்குகின்றான். அவன் 4வது தானம் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் மேலாக விளங்குகின்ற பெருமான் உயிருக்கு உயிராகவும் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட பெருமான் நல்லாற்று நம்புகை திருநள்ளாறு என்று சொல்லப்படக்கூடிய தலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற பெருமானை வெள்ளாற்று விதியை காற்றானை தீயானை, இப்போ பஞ்சபூதங்களாக பெருமான் நினைக்கின்றார். வெள்ளாற்று விதியை காற்றானை தீயானை கடலானை மலையின் தலையானை, என்னெல்லாம் நினைக்கிறார் பாருங்க. நாம பஞ்சபூதங்களை பார்க்க, ஒரு காத்து அடிக்குது, ஒரு காத்துன்னு நினைச்சுப்போம். ஒரு மலையை பார்க்கிறோம், மலை. ஒரு கடலை பார்க்கிறோம், ஒரு கடல். அவ்வளவுதான் நமக்கு தெரியுது. அது எல்லாம் அவனுடைய திருவுருவங்களாக விளங்குபவை. கடலானை கடலாக அவன் விளங்குகின்றான். கடல் அவன் கிடையாது, கடலாக அவன் நம்ம காட்சி தருகின்றான். மலையின் தலையானை, எல்லா மலைகளுக்கும் மேலான மலையான பொருளாக விளங்குகின்றான். கடுங்கடலி கங்கை நீர் வெள்ளச்ச ஆற்றானை, அப்படிப்பட்ட பெருமான் வெள்ளம் என்று சொல்ல, கங்கை எப்படி வெள்ளம் எப்படி வந்தது? ஆகாயத்தில் கங்கை பெருக்கெடுத்து வந்தது. அது தன்னுடைய சடையிலே தாங்கினான் பெருமான். கங்கையும் சடையில் தாங்கினான். உயிர்களுக்கு பயன்படுகின்ற கடலாகவும் விளங்கினான், காற்றாகவும் விளங்குகின்றான், வெள்ளாற்று விதியாக விளங்குகின்றான், மலையின் பொருளாகவும் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட பெருமானை பிறையானை, பிறையை சூடியிருக்கின்ற அந்த பெருமானை எம்மான் தம்மானை, அவன் எனக்கு தலைவனாக விளங்குகின்ற பெருமான். இப்படி இவ்வளவு சொல்றோம்னா ரொம்ப எளிமையானவரா நினைக்கிறேன். இல்ல இவர் எல்லோராலும் காண முடியாத விளங்குகின்றான். யாவர்க்கும் அறிவறிய. நம்ம சாதாரணமா சொல்லிக்கிட்டே போறோம் சாமியை இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டே போறோமே. அப்ப அப்படிதான் இருக்கானா? இல்ல. அப்படிதான் இருக்கானா? இல்ல. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கும் சொற்களுக்கும் உட்பட்டவன் அல்ல. நாம் எத்துணைதான் கற்றாலும், நிறைய நூல்களை படிக்கிறது, நிறைய புக்கு படிக்கிறது, உடனே பெரிய அறிவு வந்துருச்சு, கடவுள் தெரிஞ்சிருமானா? அதெல்லாம் நடக்காது. நிறைய புத்தகம் படிக்கிறதுனால, மனப்பாடம் பண்றதுனால எதாவது தெரிஞ்சிருமா? அப்படி பார்த்தீங்கன்னா புக்குக்கு தான் நிறைய தெரியும். புக்குல எவ்வளவு பாட்டு இருக்கு, அவ்வளவு பாட்டு புக்குக்கு தான் தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. இல்லைன்னா கூகுளுக்கு தெரியும், என்னென்ன தெரியும். கூகுள்ல தட்டி பார்த்தா எல்லாம் வந்துடுது. அதுதான் இருக்கிற பெரிய அறிவாளியாது இல்ல. நூல் அறிவு கிடையாது. நூலை கொண்டு உணர்கின்ற அறிவுடை பொருளுக்கு தான் அனுபவம் இல்லையா? இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு இருப்போம். ஒரு எத்தனையோ காலமா எவ்வளவு பேர் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மைக்கு ஏதாவது தெரியுமா?
மைக் ஒன்று யாருமே வரல, ஒரு நாள் மைக் ஒரு பேசு, என்ன பேசுமா, பேசாது. அப்படி ஜடம் அவ்வளவுதான் இல்லையா? ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், ஒரு 10 நாள் வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்கோம்னா 11வது நாள் நம்ம ஒரு விஷயத்தை திருப்பி சொல்லுவோம். அது 2 நாளா சொல்லிட்டு இருக்காங்களா சார், கொஞ்சம் ஞாபகம், கொஞ்சம் அப்படியே நம்ம மைண்ட்ல நிக்குது இல்ல. அப்படி யார் சொல்லுவா? டேபிள் சொல்லாது, சேர் சொல்லாது, மைக்கு சொல்லாது. யார் சொல்லுவா? உணர்கின்ற ஆன்மா தான் சொல்லும். நாம தான் சொல்லுவோம். நம்ம இப்ப நாம கேட்டாதான் நம்ம சொல்லுவோம். நாம பயிற்சியில் இருந்தா தானே சொல்லுவோம். இங்க சொல்றாரு, அவன் இப்படி எல்லா பொருள்களாகவும் விளங்குகின்றான், பொருள்களால் அறியப்படாத முடியாதவர்களாக விளங்குகின்றான். யாவரும் அறிவறிய சேக்கிழார் பெருமான் சொல்றார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறிய. நீ எல்லாம் படிச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவன் ஓதினா அதற்கும் அப்பாற்பட்டவனா விளங்குகிறான். யாவரும் அறிவறிய செங்கண் ஏற்றானை, செம்மையான கண்களை உடைய ரிஷபத்தை தன்னுடைய வாகனமாக கொண்டிருக்கின்ற பெருமான் திருவதியிலே எனக்காக எழுந்தருளினான். எடி கெடில வட வீரட்டானத்து உறைவானை, அப்படிப்பட்ட பெருமானை நான் என்ன பண்ணிட்டேன், வீரட்டானத்தில் உள்ளிருந்து எனக்காக வெளியே வந்தான், நான் அவனை இகழ்ந்து விட்டேன். இறை போலும் இகழ்வன் போல் யானே. நான் எப்படி ஏன் இழந்தேன்? என்னுடைய அறியாமையினால் இழந்தேன். அவர் யாருன்னு தெரியலையே. அவர் ஒரு வயோதிகரா இருந்தார், ஏதோ தெரியாம பண்ணிருப்பார் போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கல. சுந்தரமூர்த்தி தெரிஞ்சுக்கலன்னு தன்னை சொல்றாருன்னா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்மளை நினைச்சுக்கிறோம். அவன் சுந்தரமூர்த்தி தெரியல போல இருக்கு, பாட்டை கேட்டு கம்முன்னு விட்டுறக்கூடாது. பாதி பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல்ல இதை மாதிரிலாம் தன்னை ரொம்ப குறைத்து சொல்லுகிறார், மணிவாசகர் ரொம்ப தன்னை இழுத்து பேசுகிறார், அருணைநாதர் தன்னை குறைத்து பேசுகிறார், அப்பர் சொன்னா அவர் பாவம் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. அவருக்கு யாரும் ஒண்ணும் இல்லை, அவர்களெல்லாம் அருளாளர்கள். அவர்கள் எதற்காக இந்த அனுபவத்தை தான் பெற்று அதை பதிகங்களாக பதிவு செய்தார்கள் என்றால், பின்னே வருகின்ற ஆன்மாக்கள் இதை கண்டு இதை அனுபவம் பெற்று உய்ய வேண்டும் என்பதற்காக. நாம நினைச்சிட்டு கூடாது அவருக்கு தான் பாவம் கஷ்டம் போல இருக்கு. சுந்தரமூர்த்தி விடல, விட்டதான் சொல்றாரு. அவர் விட்டதுனால அவர் சொல்றது போதே தெரிஞ்சுக்கலாம், அந்த அனுபவத்திலே அவர் திளைத்து கொண்டிருக்கின்றார். அதுதான் நம்ம சொல்றாரு, விட்டுறாது, நீங்க விட்டுறாதீங்கன்னு நம்மள சொல்றாரு. அப்படி அடுத்த பாடல சொல்றாரு பாருங்க. சேந்தர் தாய் மலை மங்கை திருநிறமும் பரிவும் உடையானை அதிகை மாநகருள் வாழ்பவனை கூந்தல் தாழ் புனல் மங்கை குயில் அன்னமொழியால் சடையிடையில் கயலினங்கள் குதிகொள்ள குழாவி வாய்ந்த நீர் வரவுந்தி மராமரங்கள் வணக்கி மறிகடலை இடம் கொள்வான் மலையாரம் வாரி ஏந்து நீர் எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானை. பெருமானுடைய அவனுடைய வீர செயல்களை எல்லாம் ஒவ்வொரு பதிகத்துல சொல்லிட்டே வந்தார். அவன் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. விநாயகப் பெருமான் வேறு, சிவபெருமான் வேறு. எல்லாருமே ஒரே பொருள் தான். சிவம், சக்தி, விநாயகப் பெருமான், முருகன், எல்லாமே தத்துவம். எல்லாமே ஒரே தத்துவம் தான், வெவ்வேறு வடிவங்களாக நமக்கு காட்சி தருகிறது. அதனாலதான் சொல்லும் போது முருகப்பெருமான் என்பது ஆன்மா பக்குவம் பெற்று அதை மேல்நிலைக்கு அழைத்து செல்வது யாருன்னா அதுதான் முருகன். அதான் உள்ள இருக்கிறது. வெளியில இருக்கிறது சிவம், உள்ளே விளங்குவது அதுதான் பேர். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? குகன்னு ஒரு பேரு. இதனால கொகையில இருக்கான் இல்லையா, அதனால குகன்னு பேர். அவன் உள்ள இருக்கான். வெளியில இருக்கிறவனுக்கு சிவம், பரசிவம்னு பேரு, உள்ள இருக்கிறதுக்கு. அப்போ சேந்தன் என்று சொல்லப்படக்கூடிய முருகருக்கு தாயாக விளங்குகின்ற முருகரை சொல்றாரு. முருகனுடைய தாய் யாரு? அம்பாளை குறிப்பிடுறாரு. சேந்தர் தாய் மலைமங்கை திருநிறமும், முருகப்பெருமானுடைய தாயாக விளங்குகின்ற அம்மையினுடைய திருநிறமும் உடையானை, அவருடைய அம்மையினுடைய நிறம்னு சொல்ல என்ன அர்த்தம்? அவனுடைய நிறம் தான். அம்மை நிறம்னா பச்சை நிறம். அவன் பச்சை வண்ணனாக விளங்குகின்றான், பச்சை நிற வண்ணனாக விளங்குகின்றான். அப்படிப்பட்ட பெருமான் எங்கு விளங்குகின்றான்? திருவதிகை என்கின்ற தலத்திலே தன்னுடைய இடமாக கொண்டு. இந்த இடம் நல்லா இருக்கு, எது? திருவதிகை நல்லா இருக்குன்னு திருவதிகையிலே தங்கி இருக்கானா. கூந்தல் தாழ் புனல் மங்கை குயில் என்ன, அது மட்டும் பெருமாட்டியை மட்டுமல்ல, பெருமாட்டியை உடையவன் மட்டுமல்ல, கங்கையையும் உடையவன். இது பழைய பாடல்ல சொல்லிக்கிட்டே வருவாங்க. அம்பாளையும் கங்கையையும் உடையவன் பெருமான். அப்படி ஏன் குறிப்பா மாத்தி மாத்தி சொல்றான்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்னோம் இல்லையா, அது வந்து மறைப்பாற்றலின் அவன் திருவருட்சக்தியை மட்டும் உயிருக்கு தருபவன் அல்ல, மறைப்பாற்றலும் உடனாக விளங்குகின்றான். அந்த ஆற்றலும் அவனுடையதுதான், பெருமானுக்குரியதுதான். அருட்சக்தியும் அவனுடையதுதான், கங்கையும் அவனுடையதுதான், ரெண்டுமே அவனுடையதான். அதனால நாம எப்படி சொன்னா புரியும்னா, 2 சக்தியும் அவருதான். அப்ப ரெண்டு மனைவி அவருக்கு. டக்குனு என்ன ஆயிடுச்சு? 2 மனைவியும் ஆக்கிட்டாங்க. மனைவின்றது ஒரு காரணமாக சொல்லப்பட்டது.
உண்மையிலே 2 பொண்டாட்டிக்காரர் அப்படின்னு பொதுவா சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது. அது எதுக்காக 2 சக்திகள் இடத்தில் விளங்குகின்றன? இதற்காக ஒன்று உயிருக்கு தெளிவை ஏற்படுத்துவது, இன்னொன்று உயிருக்கு அனுபவத்தை தருவது. திருவருள் அனுபவத்தை தரும். திரோதானம் என்று சொல்ற மறைப்பாற்றலால் என்ன ஆகும்? உயிருக்கு தெளிவு பிறக்கும். ஒரே பள்ளம் இருக்கு, பள்ளத்துக்கிட்ட போகும்போது விழுந்துட்டான் ஒரு வாட்டி, ஒரு அறிவு வந்துருச்சு. அடுத்த வாட்டி போகும்போது என்ன ஆகும்? அப்ப அந்த அது தெளிவு இல்லையா? முதல்ல தெளிவு வரும், அதற்கு பிறகு அந்த பக்கம் போகக்கூடாது, நீங்களும் போயிடாதீங்க, அந்த பக்கம் பள்ளம் இருக்கு, இன்னொருத்தர் ஆற்றுப்படுத்துறது இல்லையா? அதுதான் அடுத்த நிலைக்கு நம்மளை கொண்டு செல்லும். முதல்ல உலகியல் அனுபவங்களை நமக்கு தரும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு பொருளை கொடுக்கும் போது என்ன ஆகுது? ஒரு உலகியல் பொருள் ஒன்று நமக்கு பெருமான்ட்ட யாசித்து நிற்கும் போது ஒண்ணு வந்து சேருது. அது நமக்கு திரோதானம் என்று சொல்லப்பட்ட கங்கையின் மூலம் நமக்கு வரும். அது கொடுக்கும் போது நம்ம வாங்கிட்டோம், தண்ணின்னு வச்சுப்போம், தண்ணியை குடிச்சிட்டோம். குடிச்சா என்ன ஆகும்? ஒரு அனுபவம், தண்ணி இப்படித்தான் இருக்கும். இறைவன் முத்தியிலே உயிருக்கு அருள் நீராக விளங்குவான். திருவருள் நமக்கு நீராக, அருள் நீராக வரும்னா, அப்ப இந்த உலகத்துல நீர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. நீர்னா என்னன்னே தெரியாம அமுதம் போல, அமுதம் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. அமுதம் எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது நமக்கு. உள்ளதான் கேள்வி, அமுதம் இனிப்பா இருக்கும், அவ்வளவுதான். அமுதம் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல ஒரு பொருள் இனிப்புடைய பொருளாக இறைவனுக்கு முன் வைத்து நாம் நைவேத்தியம் செய்கின்ற பொருள் என்னவாகும்? இனிப்பான பொருள் தான். பாவக்காய் சாமி கேட்பாங்க, நல்ல இனிப்புடைய பொருளா இருக்கும். இது அது பெருமாளுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? நைவேத்தியம்னு. அது திரு அமுதுன்னு சொல்லுவோம் தமிழ். அத திரு அமுது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வைணவர்கள்லாம் குறிப்பிடுவாங்க, அமுது என்று பெருமானுக்கு அமுது படைத்தீர்களா? அமுது படைத்தல். அப்ப அமுதம்னா என்ன? அவனுக்கு தேவையான உணவை தருது. அப்படி உயிருக்கு முத்தி நேரத்தில் எது தேவையோ அவர் அந்த நேரத்தில் அதுக்கு தருவதுதான் அமுதம். அது அப்பொழுது எப்படி விளங்கும்னா, இந்த உடலுக்கு பசி எடுக்கும் போது சாப்பாடு வருதுன்னு வச்சுங்களேன், நல்ல பசி, அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பாடு போடுறாங்க, அப்படிதான் ஐயா அமிர்தம் போல இருந்ததுங்க, அது அமிர்தமா? அது இல்ல. அந்த நேரத்திற்கு தேவையான ஒன்றை அது பெறும் பொழுது அது எப்படி ஆகுது? அமுதமாக தோன்றுகிறது. அமுதம்னா அவ்வளவுதான். அமுதம்னா அந்த நேரத்திற்கு அதற்கான தேவையான நேரத்திலே தேவையான பொருளை பெறுவதுதான் அமுதம் என்பது. நாம நினைச்சிட்டு அமுதம்னா ஏதோ தனியான ஒரு லிக்விடா ஒரு பொருள் போல இருக்கு, இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு இதுவா இருக்கு, ஒரு திரவம் போல இருக்கும் போல இருக்கு, அதை குடிப்பாங்க போல இருக்கு, அது அமுதம் ஒரு காரணமா சொல்றது. அந்தந்த நேரத்திற்கான தேவையை பூர்த்தி செய்து அதை தருவதுதான் அமுதம். பாடல்ல நாம என்ன பண்ணணும்? பாடலுக்கு நேரம் பொருள் மட்டும் பொருளா பார்த்துட்டு போக கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அந்தந்த காலத்தில் நமக்கு பயன்பாட்டிலே எப்படி அந்த பொருள் இருக்குன்னு பார்க்கணும். தேவர்கள் அமுதத்தை கடைஞ்சாங்க, அமுதத்தை கடைஞ்சாங்க, அமுதத்தை கடைஞ்சதே சொல்லிட்டு கூடாது. அது எது என்றால், நம்மளுடைய பிறவியிலே நாம் வாழும் பொழுது பிறவியில் நமக்கு ஏற்படுகிற இன்ப துன்பங்களில் இருந்து மீண்டு அது என்ன பண்ணது? நம்மளை போட்டு ஒட்டு என்ன சார் ஆச்சு வாழ்க்கையில? ஒரு 5 வருஷம் சார் போட்டு கடை போட்டு கடைஞ்சிட்டாங்க, போங்க எல்லாம் முடிஞ்சது, ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற கடைஞ்சாங்க. போட்டு அவர் வத்தலை போட்டா கடைஞ்சாங்க. நம்மளை துன்பங்கள்லாம் போட்டு நம்மளை வாட்டி எடுக்கும்போது என்ன சொல்லுவோம்? கடையதான் சொல்லுவோம். அப்ப அதுல இருந்து வெளியே கிடைக்கும். இனிமேல நம்ம பயம் இல்லை சார், எவ்வளவோ பார்த்தாச்சு, ஓரளவுக்கு வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆயிட போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு தெளிவு வருது பாருங்களேன். எப்போ வரும்? அது பிறந்த உடனே வந்து அறிவு டக்குனு வந்துருமான்னு அதெல்லாம் உழலும் பொழுதுதான் வரும் இல்லையா? அப்போ பிறவியிலே நாம் உழல்வது, அதிலிருந்து பெறுவது எது? அனுபவம். அதுதான் சொல்றாரு, கூந்தல் தாழ் புனல் கங்கை குயிலென்ன மொழியால் சடையிடையில் கைலனங்கள் குதி கொள்ள குழாவி. அந்த எவ்வளவு இதோ சொல்றாரு, சடையிலே கங்கையை பெருகி வருகின்ற அளவில் கங்கையை வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த திரு அதிகை என்ற தளத்திலே சந்தன மரங்கள் நிறைய வளர்ந்திருக்கின்றன. கங்கை அங்கிருந்து வேகமா வருதா, இந்த கங்கை ஆறு அப்படியே வேகமா வர்றதுல என்ன ஆகுது? அந்த சந்தன மரத்து மேலாம் அடிச்சுக்கிட்டே போயிட்டு, சந்தன மரத்து மேல தண்ணி போச்சுன்னா என்ன ஆகும்? மரம் சாஞ்சி விழுந்து மரத்து மேல தாண்டி போகிற தண்ணி என்ன வாசம் எப்படி இருக்கும்? நல்லா வாசமா வழங்கும். வெறும் தண்ணி போனா, இப்ப நம்ம ஊர்ல தண்ணி நின்றுச்சு ஒரு நாள் ஓகே, 2 நாள், 4வது நாளுக்கு மேல தண்ணி நின்னா தண்ணி என்ன ஆகுது? ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசுகிறதுங்க. ஏன்? என்னென்னமோ அடிச்சுட்டு போகுது. அதுல சந்தன மரம் இருந்ததுன்னா, தண்ணி அடிச்சுட்டு போறது, சந்தன மரம் இருந்ததுன்னா தண்ணி வாசமா விளங்கும். அந்த தளத்துல எப்படி இருக்கா? சந்தன மரங்களை அந்த நீர்கள் அடிச்சுட்டே போதான், என்ன வாசம்? சந்தன வாசம் மிகுந்து வீசுகிறதா. அப்படிப்பட்ட தலமாக விளங்குகிறது எது? திருவதிகை என்கின்ற தலமா. திருக்கடிலம் நதி ஓடுகின்ற அந்த தலத்தை தன்னுடைய இடமாக கொண்டு பெருமான் விளங்குகின்றான். ஏந்து நீர் எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் திகழ்வன் போல் யானே. அந்த தலத்தினுடைய வளப்பத்தை குறிப்பிடுகின்றார். அந்த தலம் எப்படி விளங்குகிறது? ஆறுகளும் கடல்களும் சூழ்ந்த விளங்குகிறது. ஆறு எப்படின்னா, ஆறுன்னா அப்படியே இல்லை, ஆறு அடித்து கொண்டே போகிறது. எவ்வளவு வேகமா போகுதுன்னா,
சந்தன மரங்களை எல்லாம் அடித்து கொண்டே செல்லுகிறது. சந்தன மரங்கள்லாம் என்ன ஆகுது, அதனால வாசம் வீசுகிறது அந்த தலம் முழுக்க. அப்படிப்பட்ட வாசனை மிகுந்த தலமாகிய திருக்கெடிலமாகிய திருவதிகையிலே விட்டிருக்கின்ற பெருமான் எமக்காக உருக்கொண்டு வந்தான். ஆனால் நான் அவனை இகழ்ந்தேன். இகழ்வன் போல் யானே என்று சொல்லி மைமான மணி நீல கண்டத்து எம்பெருமான் வல்லேன கொம்பணிந்த மாதவனை வானோரு தம்மானை தலைமகனை தன்மதியம் பாம்பும் தடுமாறும் சடையானை தாழ்வரக்கை வென்ற வெம்மான மதகரியின் உரியானை வேத விதியானை வண்ணீரு சன்னித்த வேணி எம்மானை எரிகடில வடவீரட்டானத்து உறைவானே இறை போதும் இகழ்வன் போல் யானே மைமான மணி நீல கண்டத்து எம்மானை. பெருமான் கண்டத்திலே மை மிகுந்த, மை எப்படி இருக்கு, கருமையா இருக்கு. அது போல அவன் கண்டம் கருமையாக விளங்குகிறது. அவன் கண்டம் கருமையாக விளங்குறதுன்னு சொல்ற இடங்கள் எல்லா இடங்களும் இதுக்கப்புறம் நம்ம பாடல்ல பார்க்கும்போது அந்த இடத்த தாண்டி போயிடுவோம். அப்படியே நீலகண்டம்னு எங்கெங்கெல்லாம் குறிப்பிடுகிறாரோ அது அவனுடைய கருணையை காட்டுகிறது. எதற்காக அவன் கண்டம் நீளமாக ஆகியது, ஆழ்கடலிலே கடையும் பொழுது நஞ்சு வந்தது. நஞ்சை யார் எடுத்துக்கொள்வார்கள்னு தெரியல. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அடிச்சுட்டு ஓடினாங்க, எங்கேயோ ஓடினாங்க. எல்லாரும் யார் நஞ்சு எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் இந்திரனை கூப்பிட்டா இந்திரன் ஒரு பக்கம் போயிட்டான். அவன் நஞ்சு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் பிரம்மாவை கூப்பிடலாம் பார்த்தா பிரம்மா ஒரு பக்கம் போயிட்டார், அவரும் காணோம், எங்க போனாரு. திருமாலும் காணாம போயிட்டார். எல்லாரும் போறாங்க. என்னங்க இங்க நஞ்சு அதிகமாயிருச்சு. நேரா சிவபெருமான்ட்ட முறையிடுறான். நஞ்சு வந்தோன்னு பெருமான் என்ன பண்ணாரு, அந்த நஞ்சை தன்னுடைய கண்டத்திலே வைத்தார். கண்டத்துல நஞ்செல்லாம் இந்த குடிக்கிற மாதிரிலாம் போஸ்டர்லாம் வச்சிருப்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நஞ்சின் தண்ணியா தான் இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணவே முடியாது. நஞ்சு தண்ணியா இருக்குன்னு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம்? நஞ்சுன்னு சொல்லப்படுற விஷயம் தண்ணியா தான் இருக்க மாதிரி சொல்ல முடியுமா நம்ம? அது எப்படி வேணா இருக்கலாம், இல்ல திரவமா கூட இருக்கலாம், அது லேகியமாவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நாம ஆனா இப்ப என்ன பாத்தீங்கன்னா சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நஞ்சு வச்சு அப்படியே அந்த ஒரு இது குடிக்கிற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. அவருக்கு நஞ்சை உண்டார், உண்ட நஞ்சை வந்து கண்டத்தை தாண்டி சென்றது. அதுக்கு அருகிலே உமையம்மை அமர்ந்திருந்தார்கள். இல்லைன்னா அதுக்கு அவருக்கு குடிச்சாங்க, நம்ம கழுத்தை பிடிச்சிட்டாங்க. இப்படிலாம் கதையெல்லாம் இதெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. கண்டத்திலே அவன் விஷத்தை நஞ்சை நிறுத்தினான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கண்டத்துல அவர் நிறுத்தி வச்சிருக்காரு அவரு. ஏன்னா ஒரு பொருளை உண்ணுதல் எல்லாராலும் முடியும், உட்கொள்ளுதல் எல்லாராலும் முடியும். இந்த உண்டதை நடுவுல நிறுத்துறது இருக்குல்ல, அது யாராலையும் முடியாது, அவன் மட்டும்தான். ஒண்ணும் இல்லை, எதுனா ஒண்ணு சின்ன சாப்பிட்டது பொருள், நம்ம சாப்பிட்ட பொருள் தான், சாப்பிட்ற பொருள் தான், வேற பொருள் கூட இல்லை. தொண்டையில போய் நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க. இருந்திருக்கோம் அல்ல, எல்லாருக்கும் யாருக்கும் இல்லாம இருக்காது. அது மாதிரிலாம் மாட்டிக்கிச்சுன்னா அது போகிற வரைக்கும் நம்ம படுற பாடு இருக்க. எதையாவது ஆய் மாட்டோமா, எதையாவது நம்ம பண்ணி எதையாவது ரெடி பண்ண மாட்டோமா, தண்ணியை குடிக்க மாட்டோமா, என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம். ஏன் ஒண்ணுல சளி கூட அடிச்சுட்டு இருக்கோம் நமக்கு. அது என்ன பண்ண, நமக்கு தொண்டையில ஒரு பொருள் நின்னா அது நம்மளை வாழவே விடாது, நம்மளை இருக்கவே விட, வேற எந்த வேலையும் செய்ய விடாது, நம்மளை ஒரு நிலையிலேயே நிற்க வைக்காது இல்லையா. அவன் கண்டத்திலேயே வச்சிருக்கான். இப்ப நம்மிலிருந்து அவன் மிக உயர்ந்தவன், வேறானவன் நமக்கு தெரியுது. கண்டத்திலேயே எதை வச்சிருக்கான், அதுவும் ஏதோ ஒரு பொருள் இல்ல, நஞ்சையே கண்டத்துல நிறுத்தி வச்சிருக்கான். அவன் கண்டத்தில் நஞ்சை நிறுத்தி இருக்கின்றான் உண்மை. அதை அவன் குடிச்சாரு, பாதியில குடிச்சாங்கன்றதுலாம். நஞ்சு எங்க இருந்தது, அது கடல்ல இருந்தது. கடல்ல இருந்த நஞ்சு வெளியே வந்துருச்சு. அந்த நஞ்சை போய் யார் எடுத்துட்டு வந்தா? சிவபெருமானே போய் எடுத்துட்டு வந்து நஞ்சை வச்சுக்கிட்டாரா? இல்ல. யார் எடுத்துட்டு வந்தா? சுந்தரர் என்று பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனர் சொல்றோமே, கைலாயத்துல சுந்தரமூர்த்தி நாயனர் இருக்கார். அவர் பேர் சுந்தரர் தான். அங்க இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, சுந்தரா போய் நஞ்சு எடுத்துட்டு வான்றாரு. யாரு? சிவபெருமான். நேரா போறார், நஞ்சு எடுத்துட்டு வந்துட்டார். எப்படி எடுத்து வந்தாரு? அப்படியே திரட்டி சும்மா ஒரு கையில சின்ன உருண்டையா தூக்கிட்டு வந்துட்டார். அப்படியே அந்த நஞ்சை அப்படியே சாமி நெஞ்சு கண்டத்துல வச்சுட்டார். அந்த நஞ்சை கண்டு ஓடியவர்கள் அனைவருமே உயிரிழந்தார்கள். நஞ்சை கண்டு ஓடியவர் எல்லாம் கருமையானார்கள். நஞ்சை கண்டத்தில் நிறுத்திய சிவபெருமான் கண்டமும் கருத்தது. ஆனால் அந்த நஞ்சை கடலில் இருந்து சிவபெருமான் திருக்கரத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் கரத்துல எதுவும் ஆகல. சுந்தரமூர்த்தி நாயனார் கருப்பாச்சா? எதுவுமே ஆகல. அந்த நஞ்சு என்பது ஆழம். ஆழம்னா கடல்ல இருந்து வர்றதுக்கு பேர் ஆழம்னு பேர். நஞ்சு பாசுகி பாம்பு வச்சு கடைஞ்சாங்கல்ல, அது ஒரு ஆழம். அது வச்சு பொறுத்து கிடையாது. அது விஷத்தை கக்குது, பாம்பு ஒரு விஷத்தை கக்குது. கடல்ல கடையும் போது கடலுக்கு கீழே நஞ்சு இருக்கும், கடலுக்கு கீழ் நச்சு பொருள். அந்த ரெண்டு நஞ்சு சேர்ந்து என்ன ஆச்சு, ஆழமும் சேர்ந்து ஆளாளமாக மாறியது. இந்த ஆழகாலம்னா ஆழம் பிளஸ் ஆழம், ஆளாளமா மாறிடுது. அந்த ஆளாளத்தை கொண்டு வந்து பெருமான் திருக்காரத்தில் சேர்த்ததனால் அவருக்கு ஆளாள சுந்தரர்னு பேரு.
அவருக்கு என்ன பேரு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஆளாள சுந்தரர்னு பேரு. அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார், கண்டத்திலே நிறுத்துறார். கனைத்தெழுந்த வெண்திரை சூழ் கடலிலே நஞ்சு தன்னை திணைத்திணையா மிடற்றில் வித்த திருந்திய தேவன் என்னை மனத்தகத்தோர் பாடலாடல் பேணி ராப்பகல்லாம் நினைத்தெழுவார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. தேவார். திணைத்தனையா மிடற்றில் வைத்த திருந்திய தேவன் என்னை, திருநெடுங்கலபதியை ஞானசம்பந்த தேவாரம் 2வது பாட்டு எடுத்து பார்த்துங்க வீட்டுல போய். கண்டத்துல சாமி வச்சாருன்னு சொல்றாரு. திணைத்தனையா மிடர்னா கண்டம், கண்டத்துல சாமி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. யாரும் பிடிக்கல, யாரும் அவர் ஏதோ தெரியாதனமா முழுங்கிரல போய் மாட்டிக்கிச்சு, அதெல்லாம் கிடையாது. அது எதை காட்டுகிறது? இந்த நஞ்சை அவன் உண்டதனால் உயிர்கள் என்ன ஆயிடுது? உய்வை பெற்றது. நஞ்சு இருந்ததுன்னா உயிர்களை எல்லா உயிர்களும் மாண்டு போயிருக்கும். அவன் கண்டத்தை காணும் பொழுது நமக்கு தெரிய வேண்டியது என்ன? உயிர்கள் மீது கொண்ட அவன் கருணை தெரிய வருகிறது. மைமான மணிநீல கண்டத்து எம்பெருமான் வல்லேன கொம்பணிந்த மாதவனை. அவன் உயிர் மீது கருணை கொண்டவன் தான். ஆனால் தன்னை தாக்க வருகின்றது ஒரு பன்றி. அந்த பன்றி என்ன பண்றாரு? பன்றி கொம்பை முறிச்சு அதை பெருமான் தன்னுடைய மாலையாக சூடி கொண்டிருக்கின்றான். என்ன சார் கருணையானவர்னு சொல்றீங்க? பன்றி கொம்ப, பன்றி தாக்க வந்தது. தாக்க வந்த பன்றி என்ன பண்ணணும்? அதை அடக்கிதான் வரணும் இல்லையா? கருணை இறைவன் கருணையே வடிவானவன். கருணையே வடிவான இறைவன் எப்படி கருணையாக விளங்குகின்றான்னு பார்க்கணும். கருணை அவனிடத்திலே 2ஆக விளங்குகிறது. ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. அவன் இன்பத்தை ஊட்டியும் இன்பமாக விளங்கிய இன்பத்தை நல்கியும் உயிர்களின் மீது கருணை செலுத்துவான். துன்பத்தை கொடுத்தும் கருணை செய்வான். அடியார்களுக்கு செய்யும் பொழுது அது அறக்கருணையா இருக்கும். அசுரர்களை வதம் செய்கின்றார், அசுரர்களை சம்மாரம் செய்கின்றார். அது என்னது? அசுரர்களை சம்மாரம் செய்வது பேர் என்ன? அவர் வீர செய்யலாம் இல்ல. அசுரர்களை சம்மாரம் செய்வது மரக்கருணை. அது என்ன கருணை? மரக்கருணை. நாம அதுவும் கருணை தான். அதே நமக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் போய் நிக்கிறோம். டாக்டர் மருந்து கொடுக்குறாரு. ஒரு மருந்து கொடுத்த உடனே என்ன பண்றோம்? மருந்து சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே சரியாயிடுச்சு. எல்லா நோய்க்கும் மருந்து இப்படி பொறுத்தர முடியுமா? கொஞ்சம் நோய் பெருசாயிருச்சு, என்ன பண்ணணும்? ஊசி போடணும். சார் வலிக்கல சார், நோயே பரவாயில்லன்னு தோணும் உனக்கு, ஊசி வலிக்கும் உனக்கு. ஜுரமே இருந்தா வந்துட்டு போட்டோம், கோல்டு சளி இருந்தா ஜலதோஷம் கூட இருக்கட்டும், ஊசி போட்டுக்க மாட்டேன் நான். ஊசியை விடவா அது வலிக்க போகுது? ஊசியை விடவா அது வலி ஆயிட்டு? அதை ஏத்துக்க தெரியுது, ஊசி ஏத்துக்குது. ஏன்னா இது வலிக்கும். எல்லாத்துக்கும் ஊசி மருந்தாகாது. சிலதுக்கு என்ன ஆகும்? ஆப்ரேஷன். அப்போ என்ன ஆகும்? சார் ஆப்ரேஷன்லாம் சின்ன இதுக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? பண்ணிதான் ஆகணும். நோய் இருக்குல்ல, அவருக்கு மருந்து கொடுத்து அனுப்பிச்சிங்க, எனக்கு மட்டும் ஆப்ரேஷன். அவர் நோய் வேற, உங்க நோய் வேற. அப்போ எல்லா பொருளையும் ஒரு எல்லா உயிரினங்களையும் ஒரு மருத்துவர் எப்படி அணுகிறாரு? ஒரே மாதிரி. அவருக்கு மருந்து கொடுத்தா இவருக்கு மருந்தே கொடுப்பாங்களா? அவருக்கு மருந்து கொடுத்தா போதும், அவர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசியிருந்தாலே போதும். சில பேர்கிட்ட ரொம்ப மன உளைச்சல உட்காந்துருப்பாரு. அவருக்கு 2-4 மாத்திரை எடுத்து போட்டு அவருக்கு இதெல்லாம் ஊசியை போட்டெல்லாம் கொடுக்க தேவையில்ல. 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டீங்கன்னா போதும், அவர் நார்மல் ஆயிடுவார். ரொம்ப அருமையா இருந்தது சார், அவருக்கு மருந்தா கொடுத்தோம். அவருக்கு அப்படி அது ஒரு கருணை. சில பேருக்கு என்ன பண்ணணும்? இந்த மருந்தை சாப்பிடுங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க, உங்களுக்கு இது ட்ரிப்ஸ் ஏற்றணும். என்ன சார் இவ்வளவு கொடுமைப்படுத்து? அது கொடுமையாது. அதுவும் உயிருக்கு செய்கின்ற நன்மைதான். ஆனா எப்படி செய்ய வேண்டியது இருக்கு? இப்படி செய்ய வேண்டியது இருக்கு. அப்படி உயிர்களில் அவன் எப்படி ஆட்கொள்கிறான்? மரக்கருணையாலும் ஆட்கொள்வான், அறக்கருணையாலும். நமக்கு அறக்கருணை ஆட்கொண்டதான் நமக்கு பிடிச்சிருக்கோம். நமக்கு துன்பம் வருது இல்ல, அது அவன் மரக்கருணை தான். எப்படியாவது அதை கொடுத்து அதை தேர்த்தோன்னு பாக்குறான். நான் என்ன பண்றான்? உடனே கோவப்பட்டுரும். அவன் 2ஐயுமே செய்யக்கூடியவன். அதனாலதான் சொல்றாரு, பன்றியின் கொம்பணிந்த மாதவனை வானோர் தம்மானை, வானவர்களுக்கெல்லாம் தலைவனா விளங்குகின்ற தலைமகனை. தலைமகன்னா எல்லா பொருளுக்கும் மேலாக விளங்குகின்ற பெருமான் தான் தலைமகன். தன் மதியம் பாம்பும் தடுமாறும் சடையானை தாழ்வர கை வென்ற வெம்மான மதகரியின் உரியானை வேத விதியானை. வேதத்தின் நெறிமுறைகளாகவும் பெருமான் தான் விளங்குகின்றான். வேத விதியா வெண்ணீரு சன்னித்த மேனி, அவன் மேனியிலே வெண்ணீரு அணிந்திருக்கின்றான். வேதத்தின் நெறியாக விளங்குகின்றான். வேதத்தின் நெறினா நம்மை ஒவ்வொரு நாளும் நெறிப்படுத்துவதும் பெருமான். வேத நெறியாகவும் பெருமான விளங்கு. மேனியிலே திருநீரு என்பது எதை குறிக்கிறது என்றால், நாம திருநீர் பூசியிருக்கோம். எதுக்கு பூசியிருக்கோம்? பெருமான் அவனுடைய பிரசாதமாக அவனிடத்திலிருந்து பெறுகின்ற பொருளாக நினைத்து அவனுக்கு அர்ச்சனை செய்த பிறகு அந்த திருநீர் நாம் அணிஞ்சுக்கணும். நாம மட்டும் திருநீர் அணியில, பெருமானும் நீர் அணிந்திருக்கின்றான். வெந்நீரு சன்னித்த மேனி. நீரு சன்னித்த மேனி என்பது எதை குறிக்கிறதுன்னா, ஊழி காலத்துல உயிர்களில் எல்லா உலகமும் அடங்கிடும், எல்லா பொருளும் அடங்கிடும். அப்போ உயிர்கள் மட்டும் இருக்கும். உயிர்கள் எங்க போகும்? உடம்பு மட்டும்தான் போயிடும், உயிர்கள் இருக்கும் இல்லையா? ஏன்னா உயிர்கள் என்றுமே உள்ள பொருள். உயிர்கள் என்பது இறைவனும் என்றுமே உள்ள பொருள். அப்போ அந்த உயிர்கள் எங்கு தஞ்சம் புகும் என்றால் அவன் திருமேனியில் சென்று தங்கும்.
அவன் திருமேனியில் எல்லா உயிர்களும் சென்று தங்குகிறது இல்லையா, பேர் ஊழி காலத்துல அதுதான் வெந்நீராக விளங்கும். அது எப்படி இருக்கும்? வெந்நீர் சன்னித்த மேனி, வெந்நீர் வெந்நீர் நீர் பூத்த மேனியாக விளங்குவானாம் பெருமான். நீர் பூத்த மேனின்னா ஒரு இப்போ நம்ம ஒரு கட்டை இருக்குன்னு வச்சுப்போம், பெரிய நல்ல கட்டை, பெரிய கட்டை இருக்கு, அந்த கட்டையில நெருப்புல எரிச்சிட்டோம், நல்லா எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அது எரிஞ்சு முடிஞ்சா மேல எப்படி இருக்கும்? அப்படியே நீர் பூத்தா மாதிரி அப்படியே வெள்ளையா இருக்கும். அது வெள்ளையா இருக்க தொட்டா என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள நெருப்பு இருக்கும். பெருமான் அப்படித்தான் விளங்குகின்றான், நீர் பூத்த மேனியனாக விளங்க. வெந்நீர் சன்னித்த மேனி எம்மானை, அப்படிப்பட்ட பெருமான் எரிய கெடிலம் என்று சொல்லப்படக்கூடிய வீரட்டானத்து வடக்கே விளங்குகின்ற வடப்பக்கத்தில் விளங்குகின்றார். அந்த நதி இருக்கின்ற தலமாகிய திருவதிகை தலத்திலே உரைகின்ற பெருமான் எனக்காக வந்து திருவடி தீக்கியை தந்தருளினான், நான் அவனை இகழ்ந்து இருக்கின்றேனே, இவ்வளவு உயர்ந்த பெருமான் அவனை நான் இகழ்ந்தேனே என்று நினைந்து நினைந்து இந்த பதிவு சொல்றார். அது சொல்லிட்டு அடுத்த பாடல்ல, வெய்தாய வினை கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேராக்கம் வெய்தானை. அடுத்த பாடல், இந்த பிறவி என்பது எப்படிப்பட்டது என்றால் வெய்தாய வினைக்கடல். இது அது எப்படின்னா தாங்க ஒண்ணாத ஒரு வினைக்கடல். இந்த பிறவி எதனால் நமக்கு வந்தது? வினையினால் தான் இந்த பிறவி வருது. நம்ம வினையினால் தான் இந்த பிறவி நமக்கு இல்லையா, நமக்கு நம்ம கேட்டுக்கிட்டா வேண்டும் இந்த பிறவிதான் வேண்டும் இல்ல, வினையினால் வருகிற பிறவி. இந்த பிறவி நமக்கு மிக துன்பத்தை தரக்கூடியது. இந்த இங்க உலகத்துல பார்க்கும்போது மாயை பொருள்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தூக்கலாமா இங்கே இருந்துடலாமான்னு தான் இருக்கும். வினையை தூக்கும் பொழுது ஏன் அதை கடல்னு சொன்னார்னா, கடல்ல நீங்க எதையாவது போட்டீங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி இங்கே வந்துடும். நீங்க எதையாவது போட்டீங்கன்னா திருப்பி வந்துட்டே தான் இருக்கும் இல்லையா. இந்த பிறவி என்பது கடல் போல சுழன்றுகிட்டே இருக்கும். நாம் இந்த பிறவியிலே ஈட்டுகின்ற வினைகள் இன்னொரு பிறவிக்கு வந்துடுது, அந்த பிறவியிலே ஈட்டுகின்ற வினைகள் இன்னொரு. என்ன சார் கடல் மாதிரி திருப்ப அப்ப அதுலயே சுழண்டுகிட்டே இருக்கு இல்லையா, ஒரே சுழற்சிக்குள்ளே இருக்கு. இதில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்பை பெருமான் நமக்கு தருகின்றான். எப்படி? வெய்தாய வினைக்கடலில் தடுமாறும் உயிர்க்கு மிக இறங்கி, அவன் இறங்கி வந்து அருள் புரிகின்றான். பரம்பொருளாக விளங்குகின்ற பெருமான், அதாவது அவனுக்கு உருவம் கிடையாது, உருவம் இல்லாத பெருமான் நமக்காக உருவம் கொண்டு இறங்கி வருகின்றான், வடிவம் கொண்டு வருகின்றான். அதுதான் திருத்தலங்களிலே வீற்றிருக்கின்ற பெருமான். அருளாளர்கள் திருவடி வடிவாக, குரு மூர்த்தமாக, திருக்கோயிலில் வீற்றிருக்கின்ற அருள் மூர்த்தமாக நமக்கு பெருமான் இறை திரு உருவங்களாக எழுந்தருளுகின்றான். எழுந்தருளி அந்த ஆன்மாக்களுக்கு நெறிகளை கற்பித்து நெறியின் வழியில் நின்று வினைகளை கழித்து வீடு பேறு அடைகின்ற நிலைக்கும் அதை ஈடேற்றுகின்றான். மிக இறங்கி அருள் புரிந்து வீடு பேறு ஆக்கம் பெய்தானை பிங்ககனை மைங்கவிலும் கண்டத்து எந்தோள் எம் பெருமானை வெண்பாகம் ஒருபால் செய்தானை. இது எல்லாமே அவனுடைய பெருமா முழுமுதற் தன்மையை சொல்ற இடம். அதெல்லாம் வீடு பேரு ஆக்கம் பெய்தானைன்னு ஒரு இடத்துல விட்டுருக்க. வீடு பேருன்னா வீடு வேற பேரு வேற. வீடு பேருன்னு ஒரு சொல்லா இருக்கும், வீடு வேறு பேரு வேறு. விடுதல் வீடு, பெறுதல் பேரு. நாம விட்டாதான் பேரு. பேரு என்றால் உயர்ந்த நிலை, முத்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு எப்போ கிடைக்கும்னா விட்டாதான் கிடைக்கும். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது நமக்கு எல்லா பேருன்னு நினைச்சிட்டு இருக்கோம். 16 பேர்களும் பெற்று சொல்றோம் இல்லையா. பேரு என்றால் பெறுதல். இந்த பெறுதல் என்பது முத்தி பேரு என்பது எப்பொழுது கிட்டும் என்றால் விட்டால் தான் பேரு. விடுதல் முதல்ல நடக்கணும், அப்புறம் தான் பெறுதல். இழத்தலுக்கு பிறகுதான் ஆன்மா உண்மையான பேற்றை பெறும். அதுவரையில் பெற்றது அனைத்துமே நிலையானதாக இருக்கு. அது அனுபவத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஒரு பிறவியில் நமக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் உயிருக்கு அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுமே தவிர பொருள்கள் கூட வரப்போறதில்லை. இப்போ நமக்கு இவ்வளவு காலம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கோம், ஒவ்வொருத்தரும் இவ்வளவு இத்தனை வருடங்களாக நம்முடைய பிறவியை கடந்து கொண்டே வரும். இப்ப வர்றதுக்கு காரணம் என்ன? நாம உணவை உண்டு கொண்டு இருக்கின்றோம். உணவை காலை மாலை இரவு ஒவ்வொரு காலங்கள்ல உணவு உண்ணுகின்றோம். என்ன உணவு சாப்பிட்டோம்? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி காலையில என்ன சாப்பிட்டோம் ஞாபகம் இருக்குமா? தெரியாதே. போன வருஷம் ஜனவரி மாசம் 20ஆம் தேதி காலையில என்ன சாப்பிட்டோம்? தெரியலங்க. தெரியலன்றதால இல்லைன்னு அர்த்தமா என்ன? இவ்வளவு காலம் எத்தனையோ வேலைகள் போயிருக்கு, உணவு உண்ட வேலைகள்லாம் எத்தனையோ போயிருச்சு. அது என்னென்ன சாப்பிட்டோம் நமக்கு ஞாபகம் இல்லை. இல்லைன்றதால நம்ம சாப்பிடவே இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஏன் இப்படி சொல்றோம்? ஏன்னா இப்ப இருக்கோம்ல. இப்ப ஆரோக்கியமா இருக்கோம்னா என்ன பொருள்? அந்தந்த காலங்களில் நாம் உணவை உண்டிருக்கின்றோம். அப்ப நமக்கு இப்ப என்ன வருது? நமக்கு அந்த உணவில் இருந்து அந்த உணவில் இருக்கின்ற சத்து மட்டும் நமக்கு வருது. அந்த உணவில் இருக்கின்ற சத்து நமக்கு பயன்பாட்டிற்கு வந்து நம்மை நாளும் ஒவ்வொரு நாளும் வாழ வைத்துக் கொண்டே இருக்கிறது.
இல்லையா? உணவு ஞாபகம் இருக்குன்னு அவசியம் இல்லை, உணவுக்கு சத்து தான் முக்கியம். அப்படி உயிர்கள் தூய்க்கின்ற பொருள்கள் முக்கியம் அல்ல, அந்த பொருள்களினால் பெறுகின்ற அனுபவங்கள் தான் அதற்கு ஒவ்வொரு பிறவிகள் தோறும் வரும். அதுதான் நமக்கு வினையாக சொல்லும். ஒவ்வொரு பிறவியில வந்துகிட்டே இருக்கு நமக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமா கதை சொல்லுவாங்க. ஃபண்டு போடுறாங்க, ஒரு ஃபண்டு போடுறாங்க, இவங்க யாராவது சொல்லுங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு 1000 ரூபாய் போட்டீங்கன்னா போதும், தீபாவளி முடிஞ்ச உடனே உங்களுக்கு 1500 ரூபாயும் கொடுத்துருவாங்க, ஒரு பட்டாசும் கொடுத்துருவாங்க, ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்கண்ணா. 1000 ரூபாய் கட்டினா போதுமா? 1000 ரூபாய் மட்டும் தாங்க கட்டினீங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படிங்களா? சரி கட்டி வைப்பேன். 1000 ரூபாய் எல்லாம் இருப்பது கட்டி வைப்பேன் எல்லாம் கொடுத்து. அப்போ ஒருத்த மட்டும், நீ என்னப்பா நீ மட்டும் கட்டல, எனக்கெல்லாம் வேண்டாம். ஏன்ப்பா நல்ல விஷயம் தானே, 1000 கட்டு 1000 கொடுப்பாங்க, வாங்கிட்டு போகலாம் இல்ல, ஏன் நீ வேணான்ற? போங்க எனக்கு வேண்டாம். எல்லாரும் பத்தி இந்த புழைக்க தெரிஞ்சா பாரு இந்த மனுஷனுங்களா. நாளைக்கு அந்த பட்டாசுலாம் என்ன விலை விற்கும், அந்த நேரத்துல போய் வாங்க முடியுமா? இப்போ வாங்கி வச்சாதானே. சரி விடுங்க, இவெல்லாம் புழைக்க தெரியாதாலி மட்டும் சொல்லி நான் பிடிச்சி விடுங்க. அவன் விட்டானா, இவன் மட்டும் கொடுத்துறாங்க. நீ கொடுத்தியா நீ கொடுத்தியா, அவனுக்கு ஊரெல்லாம் இவருக்கு வர சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஏகப்பட்ட போய் கொடுத்துட்டான். சரி விடு, அவனுக்கு அவ்வளவுதான் புழைக்க தெரிஞ்சு, அவனுக்கு விவரம் தெரியாது. நமக்கு வந்து நம்ம வரைக்கும் விடு, அவன் எடுத்துட்டான். நாள் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. அடுத்த வருஷம் வந்தது, தீபாவளி வந்தது. அதாவது தீபாவளி கிட்ட வரும்போது எங்க பைசா என்னன்னா எங்கன்னு பார்த்தா அவனை காணோம். யாரு காசு வாங்கிட்டு இதை பண்றேன் இதை பண்றேன்லாம் சொன்ன பத்தி ஒருத்தன், அவனை காணோம். அவன் இங்க நான் போனான்னா அவன் மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா, அவ்வளோத்தையும் காணாம போயிட்டான். அவ்வளவுதான் போச்சா, அவனுக்கு தான் தீபாவளி. யாருக்கு எடுத்துட்டு போயிட்டான் பத்தி, அவனுக்கு தான் உண்மையான தீபாவளி, அவனுக்கு தான். இவனுக்கு இல்லை, இவனுக்கு பட்டாசு மட்டும் தான் அவனுக்கு வெடிச்சு, இவனுக்கு வெடிக்குது. இவனுக்கு எல்லாரும் மனம் உடஞ்சு விட்டாங்க, கடா இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்கள ஒருத்தனுக்கு ஒரு சந்தேகம். பாரியா, அப்பவே நம்ம அவனை போடுன்னு சொன்னோம், அவன் மட்டும் தப்பிச்சான் பார்த்தீங்களா, அவன் தான் கரெக்டா இருந்திருக்கான் பத்தி, அவன் மட்டும் தான் திறமைசாலி. வேற ஒண்ணும் இல்லை, அவன் வேற எப்பயே விட்டான். புரியுதா? அவர் போன ஜென்மத்துல விட்டார், அது பதிவு. அது என்ன பண்ணுது, அடுத்த வாட்டி அது பதிவாயிடும் அறிவில். ஒரு முறை பதிவு ஆயிடுச்சுன்னா நாம நினைச்சுப்போம் ரொம்ப தெளிவானவர்ல வேற எங்கேயும் விட்டுட்டு இருக்காரு அவரு. அது ஒரு தெளிவு வந்துருச்சு. இப்ப நாம என்ன பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் வேணாம், போன வருஷமே ஒருத்தர் 1000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு, அப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ண மாட்டோம். இதுதான் தெளிவு. இது தெளிவு தர்றது எது, ஒரு அனுபவம் தான். நமக்கு அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்கு, அந்த ஆள் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு 10 வருஷம் கழிச்சு யாராவது சொன்னா என்ன பண்ண மாட்டோம், 10 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஞாபகம் இருக்கும் நமக்கு. அது எது ஞாபகத்துல இருக்கும், நாம் பெற்ற அனுபவம் ஞாபகத்துல இருக்கும். யாரு வாங்கினா, அவன் பேர் என்ன, எதோட ஞாபகம் இருக்காரு நமக்கு பல வருடங்களுக்கு. எங்க தாத்தா இப்படிதான் யார்ட்டையும் வாங்கினாரா, ஏமாந்துட்டாரு, நான் வாங்க மாட்டேன். யாரு இவன் வாங்க மாட்டான், அவங்க தாத்தா பல வருஷம் முன்னாடி. அப்ப எது ஞாபகத்துல இருக்கும், அனுபவம் மட்டும்தான் இருக்கும், பொருள்கள்லாம் இருக்காது. இங்க அதுதான் சொல்றாரு, அவன் பொருள்களை நமக்கு தருவது எதற்காக, நாம் துய்ப்பதற்காக. நாம் அந்த பொருளில் இருந்து நீங்கினோமானால் அதில் இருக்கின்ற உண்மையான பேச்சை நாம் பெறலாம். வீடு பேரு ஆக்கம் பெய்தானை பிங்ககனை மைஞமிலும் கண்டத்து என்தோள் எம்பெருமானை பெண்பாகம் ஒருவாள் செய்தானே. அப்படிப்பட்ட பெருமான் என் தோள்களை உடையவன். சங்கார தாண்டவம் என்று சொல்லுவார். கூழி காலத்துல பெருமான் அவன் 8 தோள்கள் அப்போ இருக்கும் பெருமானுக்கு. அது பெருமானுடைய நடனங்கள்ல ஒரு நடனம். என் தோள் வீசி கண்கால் காண்மிங்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை எந்தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மிங்களோ சொல்றாரு பாருங்க. அவனை கண்ணார காணுங்கள், அவன் என் தோள்களை வீசி ஆடுகின்றான். அது வந்து அவனுடைய தாண்டவத்தில் ஒரு வகையான தாண்டவம். தாண்டவத்துல பெருமான் 8 தோள்களோடு விளங்குவான். அப்படி என் தோள் எம்பெருமானை, அது மட்டும் பெண்ணை ஒருவாள் உடையவனை செக்கருவான் ஒளியானை தீவாய் அறவாடு சடையானை திரிபுரங்கள் வேவ எய்தானை. முப்புறங்களையும் எரித்தவன் பெருமான். திருவதியை முப்புறத்தை எரித்ததா, வீரட்ட செயல்கள்ல 8 வீர செயல்கள்ல ஒரு செயல் முப்புறத்தை எரித்ததாக, அது திருவதிகள் நடந்தது. அது சொல்ற திரிபுரங்கள் வேவ அறவாடு தீவாய் அறவாடு சடையானை. அந்த அரவம் நெருப்பை கக்குகின்ற அரவமா, அந்த அரவத்தை தன் சடையிலே வைத்திருக்கின்ற பெருமான் வட வீரட்டானம் என்று சொல்லப்படுகிற திருவதி தலத்திலே உரைகின்றார். அப்படிப்பட்ட பெருமான் திருவடிவம் கொண்டு எனக்காக எழுந்தருளினான். அவனை நான் இகழ்ந்து விட்டேனே, இவ்வளவு உயர்ந்த பெருமானை நான் இகழ்ந்தேனே. பொன்னானை மயில் ஊர்தி முருகவேள் தாதை பொடியாடு துருமேனி நெடுமாறன் முடிமேல் தென்னானை குடவாலின் வடவால் குணவால் சேராத சிந்தையான் செக்கருவான் அந்தி அண்ணானை அமரர்கள் நம் பெருமானை கருமான் உரியானை அதிகை மா நகருள் வாழ்பவனை என்னானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானை. அப்படிப்பட்ட பெருமான் இந்த பாடல்ல ஒரு முக்கியமான செய்தியை சொல்றார். பொன்னானை மயிலூர்தி முருகவேள் தாதை.
பொன் ஆணைன்னு ஒரு சொல் பயன்படும். பொன் ஆணைன்னா பொன் போன்ற ஆணை யார்? விநாயக பெருமானத்துல. விநாயக பெருமானும் மயிலை ஊர்தியாக கொண்டிருக்கின்ற முருகவேள் இருவருடைய தாதையாக விளங்குகின்ற பெருமான் கொடியாடு திருமேனி. இந்த பாடலோட 2வது வரியிலிருந்து கிட்டத்தட்ட 3, 4 2, 3, 4 இந்த 3 வரியிலும் ஒரு வரலாறு சொல்றார். கொடியாடு திருமேனி நெடுமாறன் முடிமேல் தென்னானை குடவாளின் வடவால் குணவால் சேராத சிந்தையான் அப்படின்னு ஒரு செய்தி சொல்றார். என்னன்னா, கொடியாடு திருமேனின்றதுனால மேனி மீது திருநீற்றை கொள்ளுகின்ற நிலை அப்படின்னு சொல்ல வர இடம். திருமேனியில நீரை யாருக்கு கொண்டு வர்றாரு? நெடுமாறன் அப்படின்னு சொல்றாரு. நெடுமாறன்னா ஞானசம்பந்தருடைய வரலாறுல மதுரை மன்னனாக விளையும் கூன் பாண்டியன் வெப்பு நோயால் அவதி கொள்கின்றான். அவனுக்கு என்ன பண்றார் பெருமான்? ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி மந்திரமாவது நீர் திருப்பதிகம் பாடி அவன் மேனியில் திருநீற்றை பூசுகின்றார். என்ன அவன் நோய் நீக்க பெறுகின்றான். நோய் நீங்கியது மட்டுமல்ல, அவன் ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய வழிபடும் பொருளாக கொண்டு அவர் திருவடியே சிந்தையில் கொண்டு வழிபாடு செய்து நின்ற அந்த நிலையிலே நின்றானாம். அதுதான் இந்த வாழ்காந்தன் பதிகத்தில் சொல்றதெல்லாம் அதுதான். வாழ்காந்தனர் வானவரானினும் விழுகதன்மல் வேந்தனும் அந்த பதியம் சொல்லும் போது அவன் எங்க இருக்கான்னா ஞானசம்பந்தருக்கு அடிமையாக ஆகிவிட்டான். அனல்வாதம் எல்லாம் வரும்போது முதல்ல அனல்வாதம் திருநீற்று வாதம் வரும்போதுதான் அவர் யாருன்னே தெரியாம நின்றுருக்கான். திருநீரால் குணமாகிய உடனே என்ன ஆயிட்டான்? நெடுமாறன் என்ன ஆயிட்டாரு? கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் ஆனார். ஒரு நாயன்மார் ஆகிறார். அந்த வரலாறு அப்படியே சொல்றாரு. நெடுமாறன் முடிமேல் தென்னானைனா தெற்கு என்று சொல்லப்படக்கூடிய தெற்கு திசையில் தானே நம்ம தமிழ்நாடு இருக்கு. இந்த பகுதியின் தலைமகனாக விளங்குகின்ற நெடுமாறன் வடபாலின் குணபால் சேராத சிந்தையான். இந்த குடபால் அப்படின்றது குடவ திசை அப்படின்றது மேற்கு திசையை சொல்லுவாங்க. மேற்கு திசை, வடபால்னா வடக்கு திசை, குணபால்னா கிழக்கு திசை. இந்த 3 திசை அவன் தெற்கிற்கு தலைவன மதுரையம்பதிக்கு தலைவனாக விளங்குகின்றான். பாண்டி நாடு தெற்கு தானே இருக்கு. தெற்கின் தலைவனாக விளங்குகின்றவன் வடக்கு கிழக்கு மேற்கு என்று சொல்லப்படக்கூடிய மற்ற 3 திசைகளிலும் எல்லா இடத்தை பற்ற வேண்டும், இடத்தை சென்று ஆக்கிரமித்து அந்த அங்கு தன்னுடைய ராஜ்யத்தை பரப்ப வேண்டும் என்ற அந்த சிந்தை உடையவன் அல்ல. ஞானசம்பந்த பெருமான் திருவடியே ஏத்துகின்ற பேற்றை பெற்றவன். கொடியாடு திருமேனி நெடுமாறன் முடிமேல் தென்னானை குடவாலின் வடவாலின் குணபால் சேராத சிந்தையான். இந்த எந்த திசைகளிலும் விளங்குகின்ற புகழை பெற வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல் ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றால் தனக்கு தந்த அந்த பேற்றையே நினைந்து அதையில் சிந்தையில் கொண்டிருக்கின்ற பெருமான் நெடுமாறன் நினைக்கிறார். செக்கருவான் அந்தி அண்ணானை அவன் அந்தி வண்ணனாக விளங்குகின்றான். மதிய நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு ரொம்ப அனலா இருக்கும். நீங்க இரவு நேரம் பார்த்தீங்கன்னா முழுக்க இருளா இருக்கும். இந்த இரவுக்கும் பகற்பொழுதுக்கும் நடுவுல ஒரு பொழுது இருக்கும். அது பேர் அந்தின்னு பேர். அந்த பொழுதாக தனக்கு விளங்குகின்றான் பெருமான். அந்தி அண்ணானை அமரர்களும் பெருமானை கருமான் உரியானை. பல இடங்கள்ல யானை உரி போர்த்தியவன் என்பதெல்லாம் சொல்ற இடம் இருக்கும். பல இடம் இந்த யானை உரி போர்த்தல் என்பது யானையினுடைய தன்னை தாக்க வந்த தருகாவனத்து ரிஷிகள் ஏவப்பட்ட யானையினுடைய தோலை உரித்து தனக்கு போர்வையாக கொண்டார். யானை தோல் இருந்து ரொம்ப குளிர் மிகுந்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குளிர்ச்சியானது. அது போட்டுக்கவே முடியாது. அந்த தோலை உரிக்கிறதுன்ற முதல் இது அவன் தான். தோலை உரிச்சிடறான்னு சொல்றாங்க பாருங்க. தோலை உரிச்சிடா உண்மையிலேயே தோலை உரிச்சு யாரும் சிவபெருமான். யானையினுடைய தோலை கருமானின் உரியானை அதிகை மாநகருள் வாழ்பவனை என் நானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை. இந்த பதிகத்துல பாடல்ல சொல்ற இடமே யாருன்னா நெடுமாறன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர் தனக்கு கொள்கையாக ஒன்றை பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அடுத்த கணமே என்ன பண்றார்? தன் நோயை நீக்குபவர்தான் தன் தலைவர் என்று உணர்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் நோயை நீக்குகின்றார். அவர் தன்னுடைய நோயை நீக்கி அடுத்த கணமே ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டியது என்ன இலக்கணம்? என்ன? பொருளை பெற வேண்டும், பொன்னை பெற வேண்டும், புகழை ஈட்ட வேண்டும், அந்த இடங்களை பிடிக்கணும், அந்த இடங்களை பிடிக்கணும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு அருளாளருக்கு ஆட்பட்டு தன் நோய் நீங்கிய நிலையில விளங்கிய ஒருவர் கூட என்ன ஆகிறாரு? எந்த திசையும் நோக்காமல் எல்லா திசைகளில் வருகின்ற பொன் பொருள் இடம் என்பதின் மீது பற்று கொள்ளாமல் அவனையே நினைந்திருந்தார். ஆனா நான் என்ன இருந்தேன்?
இந்த உலக பொருள் எல்லாம் இந்த உலகத்துல ஒரு சாதாரண ஆளா நினைச்சிட்டேன். அதனால என்ன பண்ணிட்டேன், என்னானை எரிகடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. இந்த இறை போதும்னா ஒரு செகண்ட்ல நான் மறந்துட்டேனே அப்படின்றார். இந்த இறை போதும்ன்றது ஒரு கணப்பொழுதில் நான் தவற விட்டு விட்டேனே என்பது நினைந்து நினைந்து போட்டு அழுகின்றார் சுந்தரமூர்த்தி. திருந்தாத வாழவனர் புறமூன்றும் வேவ சிலை வளைவித்து ஒரு கண்ணையால் தொழில் பூண்ட சிவனை கருந்தாள மதகளிற்றின் உரியானை பெரிய கண்மூன்றும் உடையானை கருதாத அரக்கன் பெருந்தோள்கள் நாலைந்தும் ஈரைந்தும் முடியும் உடையானை பேய் உருவ மூன்றும் உற மலைமேல் இருந்தானை எரிகடில வடவீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே திருந்தான வாழ் அவுணர் புறமூன்றும் வேவ. அவுணர்கள் என்று சொல்ல இந்த யார சொல்றாருன்னா முப்புராதிகளை குறிப்பிடுகின்றார். முப்புறங்கள் இந்த தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை 3 கோட்டைகளை பெற்று அதன் மூலம் இந்த உலகத்தை எல்லா உயிர்களுக்கும் துன்பத்தையே விளைவித்துக் கொண்டிருந்தார்கள். பெற்றதே சிவபெருமான இடத்துல இருந்தான். வரத்தை பெற்று அங்கேயே என்ன பண்ணார், உயிர்களுக்கு எல்லாம் துன்பத்தையே விளைவித்தார்கள். அந்த 3 புறங்களையும் பெருமான் என்ன பண்ணாரு, எரித்தார். எப்படி எரித்தார், நகைத்தே எரித்தார். திருப்பூர்ல சொல்ல சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேளான் அப்படின்னார். முப்புறத்தை சிரித்தே எரித்தாரா அப்படின்னா என்ன பொருள், அவர் முப்புறத்தை எரிப்பதற்கு போருக்கு செல்லுகின்றார் சிவபெருமான். போருக்கு சென்று கையில் போருக்கு எடுத்து சென்ற எந்த ஒரு ஆயுதங்களையும் பயன்படுத்தல. ஆனா என்ன ஆயிடுச்சு, 3 புறங்களும் எரிந்து சாம்பலானது. வாழ் அவுணர் புறம் மூன்றும் வேவ சிலை வளைவித்து ஒரு கணையா அல் தொழில் பூண்ட சிவனை. அதாவது ஒரு கணை தான் கையில் வச்சிருந்தார். ஒரு கணையை கையில் எடுத்துக்கிட்டு போருக்காக போன ஒருத்தர் முப்புறங்களையும் எரித்தார். கேட்கும் போதே எப்படி இருக்கு, எப்படி சார் ஒரே ஒரு கணையில எப்படி 3 புறத்தையும் எரிக்க முடியும்? அந்த ஒரு கணையும் பயன்படல, அதான் உண்மை. அந்த ஒரு கணையும் அந்த ஒரு சிலை வளைவித்துன மலையை வில்லா வளைச்சி அம்பை எடுத்துட்டு போய் அவர் எய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தார் போருக்கு. ஆனா அதைதான் பயன்படுத்தினாருன்னா இல்லை, அதை பத்திரமா வச்சுக்கிட்டார். ஆனால் 3 புறங்கள் என்ன ஆயிடுச்சு, எரிந்து சாம்பலானது. மணிவாசகர் சொல்லுவார், இதுல வரும் திருவுந்தியார்ல வரும், ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை உந்தி பெற. ஈரம்பு கண்டிலம் 2 அம்பு எடுத்து போன மாதிரி நான் பார்க்கலங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு அம்பு தான் எடுத்துட்டு போறான்னு அர்த்தம். ஒரு 2 பேர் போன மாதிரி தெரியலங்க, போனாங்க ஆனா 2 பேர் போன மாதிரி தெரியலன்னு அர்த்தம். 2 பேரே போகலன்னு அர்த்தம். நான் 2 அம்பு பார்க்கல, அப்ப ஒரு அம்பு தான் வச்சிருந்தாரா? இல்ல, அந்த ஒரு அம்பு கையில் எடுத்துட்டு ஓரம்பே முப்புறம் உந்தி பெற ஒன்றும் பெருமிகை. ஒன்னே அதிகமா இருக்கு, எது திருப்பி எடுத்துட்டு வருவோம் நம்ம? என்ன சார் எடுத்துட்டு போனீங்க, அந்த பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டீங்க, அது அதிகமா இருந்தது. 4-5 பாட்டில் இருந்ததா, நம்ம ஒரு 4-5 எடுத்துட்டு போனோமா, பயன்படுத்த போ மீதி 2 எடுத்துட்டு வந்துட்டோம். 2 மிகையா இருந்தது. நிறைய எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் செலவு பண்ணது மீதி எடுத்துட்டு வந்தா அதிகமா இருக்குன்னு பொருள் இல்லையா? இவர் ஒரு அம்பு திருப்பி எடுத்துட்டு வந்துட்டாராம். 2 எடுத்துட்டு போலன்றீங்க, 1 எடுத்துட்டு வந்துட்டாருன்றீங்க. அப்ப எத்தனை எடுத்துட்டு போனாரு? 1 தான் எடுத்துட்டு போனாரு. அந்த 1ஐயே பயன்படுத்தல, திருப்பி எடுத்துட்டு வந்துட்டார். இப்ப எப்படி எரித்தார், அந்த முப்புறங்களையும் பெருமான் நகைத்தே எரித்தார். பெருமான் சின்ன சிரிப்பு சிரிச்சாராம், நகைத்தார். நகைத்திலே என்ன ஆயிடுச்சான், 3ம் வெந்தது. ஏன் அந்த முப்புறங்கள் வெந்தது என்றால், அவனிடத்தில் இருந்து பெற்ற வரங்களை நன்முறையில் பயன்படுத்தி கொண்டிருந்து அந்த அரக்கர்கள் ஈடேறினார்கள். அரக்கர்கள் உடனேவே நாம எப்பவுமே கெட்டவங்கன்னு நினைச்சுக்கூடாது. பாதி பேர் நினைச்சுக்கலாம் அரக்கர் தான் கெட்டவங்க. அரக்கர்கள் நல்லவர்களா இருக்காங்க. மிகுந்த சிவபூசை செய்த அரக்கர்கள்லாம் கூட இருக்காங்க. இங்க இந்த காஞ்சிபுரம் பக்கத்துல போனீங்கன்னா ஓனகாந்தன் தளின்னு ஒருத்தர் இருக்கு. ஓனன் காந்தன் 2 அரக்கர்கள் பெருமானை பூசை பண்ணியிருக்காங்க. அரக்கர்கள் பூசை சிவபெருமான பூசை பண்றவங்களா இருக்காங்க. நம்ம அரக்கர்னு கெட்டவன் நினைச்சக்கூடாது. வரத்தை பெற்ற உடனே என்ன ஆயிடுறான், அவன் தனக்கு தான் கடவுள்னு நினைச்சுக்கிறான். பாதி பேருக்கு வழிபாடு செய்ய ஆரம்பிச்ச உடனே தன்னை சாமி நினைக்க தோண ஆரம்பிச்சிடும். அதிகங்களை படிக்க ஆரம்பிச்சு நமக்கு கொஞ்சம் அளவு தெளிவு பிறக்க ஆரம்பிச்சிருச்சாலே போதும், நமக்கு நம்ம கையில பிடிக்க முடியாது, நம்ம பெரிய ஆளாயிட்டாங்க, சாமியே நம்ம கையில வந்துட்ட மாதிரி ஒரு நினைப்பு வந்துடும். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே நமக்கு மேல் ஒரு பொருள் இருக்கின்றது, நம்ம அதுதான் நெறியில் செலுத்தி கொண்டிருப்பது மறந்து அந்த பொருளை பின்பற்ற அதை எடுக்க தொடங்கும். என்ன ஆயிடுது, அந்த பொருளுக்கு தலைமை பொருளாக நாம மாறிடுறோம். ரொம்ப டேஞ்சர். வழிபாடு செய்யலாம் கூட பரவாயில்ல, வினை மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி அதிகப்படியா பண்றதா என்ன ஆயிடும்னா, இன்னும் மேல நம்முடைய வினை என்ன ஆயிடும், பெருக்கமாயிடும், அதிகம். அதை சொல்றாரு பாருங்க, திருந்தாத வாழவுணர், அவங்க திருந்தவே இல்லை கடைசி இருக்கு. அதனால என்ன பண்ணார், முப்புறங்கள் வெந்து சாம்பலானது. அவர்களை அந்த முப்புறங்கள் தான் எரிந்ததே தவிர அந்த மூவர் இறக்கல, முப்புராதிகள் இறக்கல, அந்த புறங்கள் மட்டும்தான் எரிந்தது. கருந்தாள மதகளிற்றின், அதேதான் திருப்பி
களிறு என்றால் யானை, யானையை உரியை பொருத்திய பெருமான். கண் மூன்றும் உடையானை, யானை உரி போர்த்தல்னா யானைக்கு ரொம்ப அப்படின்னா இவ்வளோ ஒரு கொடூரமா இருப்பார் சார் சிவபெருமான் நினைக்காதீங்க. அந்த யானையை எதற்காக வந்தது? அவரை தாக்குவதற்காக வந்தது. அது என்ன பண்றார் பெருமான்? அதனுடைய தோலை உரிக்கின்றார். யானை ஒன்னாகல, யானை அப்படியே போயிருது. அது தோல்றது என்ன குறிக்குதுன்னா அகங்காரத்தை குறிக்கிறது. உயிரும் ஆணவத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது, மலங்களினால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு மலங்களாலும் உயிர் பிடிக்கப்பட்டிருக்குன்னு சாமி விட்டுட்டுலாம் போக மாட்டாரு. அதை எப்படியாவது கழட்டிட்டு தான் அதை எடுத்துட்டு போவார். மலங்களினால் பிடிக்கப்பட்டிருக்கின்ற உயிர்களை மலங்களை நீக்கி ஆட்கொள்வான் பெருமான். மலங்களோடு ஆட்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் மலம் இல்லாத அமலனாக நிமலனாக விளங்கு, மலமே பற்றாதவனாக விளங்குகின்ற ஒருவனை உயிர்கள் சென்று பற்ற வேண்டும் என்றால் அது மலங்கள் இல்லாம இருக்கணும் இல்லையா? மலங்கள் இல்லாம இருக்கணும்னா நெறிகளில் பின்பற்றி மலங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக அவன் காத்து கொண்டிருக்கின்றான். எப்படியாவது மலங்களில் இருந்து நீங்கி விடாதா என்று அவன் காத்துக்கோ. இவரு சொல்வார், மணிவாசன் சொல்வார், பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானை. அவன் பெரிய ஆசை உடையவன். என்னன்னா எப்படியாவது இந்த உயிர்கள் மலங்களை நீக்கி கொண்டு ஆனந்தத்தை பெறாதா? உயிர்களுக்குரிய நிலையே என்னன்னா உய்வை பெறுதல் தான். அது ஆனந்தத்தில் அழிந்து உய்வை பெறுவதற்காகத்தான் இந்த பிறப்பே. ஆனா அது என்ன பண்ணிட்டு இருக்கு? உலகிலே உழண்டுட்டு இருக்கு. அதை நீக்குகின்ற இடம் தான். அதை அறக்கருணையும் மரக்கருணையாகவும் பெருமான் விளங்கி ஆட்கொள்ளுதல். பெரிய கண்மூ ஒன்றும் உடையானே கருதாத அரக்கன் பெருந்தோள்கள். அது அடுத்தது. இங்க ஒரு அரக்கன், இந்த அரக்கன், அந்த முதல் சொன்ன அரக்கர் மூவர் யாரு? முப்பராதிகள். இங்க சொல்ற அரக்கன் ராவணன் சொல்றார். கருதாத அரக்கன் பெருந்தோள்கள் நாலைந்தும் ஈரைந்து முடியும். தோள்கள் நாலைந்து, நாலைந்து தோல்னா 20 தோள்கள். 20 தோல் மட்டுமல்ல, ஈரைந்து முடியும், 2 5 10, 10 தலை உடையானை பேய் உருவம் மூன்றும் உர. ராவணனை குறிப்பிடுகின்ற இங்க ராவணனை குறிப்பிடுகிறார். ராவணனை குறிப்பிட்டு ராவணனும் கருதாத அரக்கன் சொல்றார். கருதாதன்னா அவனும் மரங்களை பெறுகின்றான். ஒருவர் திருந்தாத அரக்கர்கள், இவர்கள் கருதாத அரக்கன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த உயிர்களும் இப்படித்தான். தான் எதை அவனிடம் பெறுகிறதோ அதை நன்முறையில் பயன்படுத்தி கொள்ளாத வரையில் உயிர்களும் இது போன்ற துன்பத்திற்கு ஆளாகின்றன. உடையானை பேய் உருவம் மூன்றும் உர மலை மேல். ராவணனை குறிப்பிட்டு எதுக்குன்னா, ராவணன் என்ன பண்ணா? ஞானசம்பந்த தேவா பாத்தீங்கன்னா தெரியும். ராவணன் என்ன பண்ணான்? மலையை தகர்த்தான். மலையை தகர்த்தும் மலை கைலை மலையை எடுக்க முற்பட்டான். எடுக்க முற்படும்போது என்ன ஆனா, அவன் அதன் கடியில் சிக்கிக்கொண்டு மிகுந்த துன்பத்திற்கு ஆளானான். அப்படித்தான் இந்த பிறவியிலே நாம் எத்தனையோ பொருள்களை கண்டு அதில் மயங்கி அதை தூய்க்க முற்படும் பொழுது நாம் துன்பத்திற்கு ஆளாகின்றோம். பேய் உருவம் மூன்றும் உர, பேய் உருவம் மூன்றும் உர மலைமேல் இருந்தானே. பேய்களே சென்று அஞ்சும்படியாக மலையிலே பெருமான் விளங்கினான். அது என்ன மலைனா? அது கைலை மலை. கைலை மலையிலே பெருமான் வீற்றிருக்கின்றான். அங்க வீற்றிருக்கின்றது மலை மேல இருந்தான்னா உண்மையிலே பேய்களுக்கெல்லாம் விருந்தா தான் இருக்கும். ஆனா பேய்களே அஞ்சும்படியாக மலையிலே விளங்கினான். தனியாக இருந்தான். அந்த யாரும் சென்று அடைய முடியாத மிக உயர்ந்த மலையிலே, கைலாய மலையிலே பெருமான் வீற்றிருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் எமக்காக உருவம் கொண்டு கெடிலம் என்று சொல்லப்படக்கூடிய நதியின் அருகாமையில் இருக்கின்ற வீரட்டானம் என்கிற தலத்திலே உருவம் கொண்டு எழுந்தருளி என்னை ஆட்கொள்ளும் பொருட்டு மனித உருவம் கொண்டு வந்தான். ஆனால் நான் என்ன பண்ணேன்? இகழ்வன் போலும் யானே, நான் என்ன பண்ணிட்டேன்? அவனை இழந்து விட்டேனே என்று அவனுடைய அறியாமை நினைந்து என்பினையே கலனாக அணிந்தானே எங்கள் எருதேறும் பெருமானே இசைஞானி சிறுவன் வன்மனைய வளர்பொழில் சூழ் வயல் நாவலூர் போன் வன்தொண்டன் ஆரூரன் மதியாது சொன்ன அந்தனை யாவர்க்கும் அறிவறிய அத்தர் பெருமானே அதிகைமா நகருள் வாழ்பவனே என் பொன்னை எரிகடில வடவீரட்டானத்து உறைவானே இறை போதும் இகழ்வன் போல் யானே. அவன் எலும்பையே தன்னுடைய அணிகலனங்களாக அணிந்திருக்கின்றான். என்பினையே கலனாக அணிந்தான். எலும்பு எதை குறிக்கிறது? எலும்பு மாலை அணிந்திருக்கின்றான். பிரமனுடைய எலும்பை தன்னுடைய மாலையாக கொண்டிருக்கின்றான். எங்கள் எருதே, இது அவனுடைய முழுமுதற் தன்மையை காட்டுகிறது. எலும்பை அணிந்திருக்கின்றான். யார் எலும்பு அணிஞ்சிட்டு இருக்கா? மேலான இருக்கின்ற தனக்கு தன்னோடு விளங்குகின்ற பல்வேறு தெய்வங்களாக பிரமன், திருமால், எத்தனையோ தெய்வங்கள். அதெல்லாம் என்ன ஆச்சு? இறந்துருச்சு, இறந்து போயிருச்சு. இறந்து போன அடுத்த பிறப்பு, அடுத்த இன்னொருத்தர். திருமால் பிரமன்லாம் ஒரு பர்சன் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. யாரோ ஒருத்தர் போல இருக்கு திருமால்ன்றவரு, யாரோ பிரமன் யாரோ ஒருத்தர் போல, அப்படி கிடையாது. திருமால் பிரமன் இதெல்லாம் ஒரு பதம். அது அதெல்லாம் ஒரு 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 வகையான பதம். ஒரு பதம்னா பதவி.
உயிர்கள் நல்வினையின் காரணமாக வினையில் ஏற்றம் பெற்று இந்திரன் பதவி கிடைக்கும். அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே போச்சுன்னா அடுத்த பதவி திருமால் பிரமன் பதவி, அதுல இருந்து பல காலத்திற்கு பிறகு திருமால் பதவி, இப்படி ஒவ்வொரு பதங்களாக பெற்றுக்கொண்டே தான். இப்படி பல பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பிரம்மன்னா ஒரே ஒரு பிரம்மன் கிடைக்காது. அப்பர் பெருமான் சொல்றார், பிரம்ம மொத்தம் ஏகப்பட்ட பேர் பிரம்ம இருந்து செத்து போயிட்டா இப்ப வேற பிரம்மா இருக்கான். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் என்ற குறுந்தொகையில் 5ஆம் திருமுறை. 100 கோடி பிரமர்கள், 100 கோடினா 1 கோடி இல்ல 100 கோடி, 100 கோடி பிரம்மனும் செத்து போயிட்டா. 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணன் அரங்கனே. நாராயணன் மொத்தம் 6 கோடி பேரு. அவருக்கு மேலே எவ்வளவு தெரியாது. அப்பர் பெருமான் சொல்ற ஒரு கணக்கு அது. அப்ப அவ்வளவு பேர் இருக்காங்க. அந்தந்த பதத்திற்கு ஆன்மாக்கள் முன்னேறி கொண்டே செல்லுகின்றன. அதற்கு பிறகு நாராயணர் திருமால் பதத்திற்கு மேல உருத்திர பதம், அதற்கு மேல மாகேஸ்வர பதம், அதற்கு மேல சதாசிவ பதம். இந்த 5ஐயும் தாண்டிய பிறகுதான் ஆன்மா சாயுச்சியமாகிய சிவசாயுஷத்தில் சென்று அடையும். இதெல்லாம் ஒவ்வொரு பதம். அந்த அதிகார பதத்தில் இருந்து ஆற்றல் அந்த அதிகாரத்தை செய்யும் பொழுது, இதை தான் செய்கின்றேன் நினைப்பில்லாமல் செய்யும் பொழுது அது அடுத்த பதத்துக்கு போயிடும். நம்ம தான் செய்யறோம்ல. திருமாலும் பிரமன் அப்படிதான் பண்ணாங்க. நாம தான் பண்றோம்ல, நாம தான் பண்றோம்லன்னு இருந்தாங்க. அதுதான் அவர்களை செருக்கை ஒடுக்கும் பொருட்டு தான் பெருமான் அடிமுடி காணாமல் அண்ணாமலையில் அகண்டமாக எழுந்து நின்றார்னு பார்க்கிறோம். உயிர்களுக்கு ஆணவம் என்பது எப்படி இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது ஒடுங்கி நின்றால் ஒழிய, அவனுடைய பரந்த மேலான தன்மையை நினைந்தால் ஒழிய உயிர்கள் தன்னுடைய ஆற்றலை பெரிதாக நினைக்காது. நாம நினைச்சிட்டு இருப்போம் கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நமக்கு பெருசா நினைச்சு ஆரம்பிச்சிடும். அது இது நினைக்காது. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், கற்றது நாம உணர்ந்ததும் கொஞ்சம் தான். நாம நிறைய அருளாளர்கள் எத்தனையோ அனுபவத்தை பெற்றார்கள். அது எல்லாமே பதியமாயிருச்சான்னா இல்ல. ஏதோ அவர்கள் எதையெல்லாம் பதிவு பண்ண முடியுமா? அனுபவங்கள் என்பது பதிவிற்கு உட்பட்டது அல்ல. அனுபவங்களை பதியவே முடியும். அனுபவங்கள் என்பது அனுபவம் தான். சில அனுபவங்கள் நம்மால் சொற்களுக்கே எட்டாது, சொற்களால் சொல்ல முடியாத அனுபவங்களை பிறவியில் நம்மை போன்ற மாடர்களுக்கே எத்தனையோ அனுபவங்கள் தெரியுது. அப்படி சொல்ல முடியல சார், ஒரு அனுபவமா இருந்து சார்னு சொல்லிடுறோம். அருளாளர்களுக்கு ஏற்படுகின்ற இறை அனுபவத்தை எப்படி சொல்ல முடியும்? பெருமானுடைய அருளை பெற்று அவர்கள் நமக்காக சொன்ன அனுபவங்கள் தான் 12 திருமுறைகளாக, திருவருட்பாவாக, திருப்புகழாக, பல்வேறு அருள் நூல்களாக எழுந்தருளியது பெருமானுடைய திருவருளை பெற்று தருவதுதான். அது கூட முழுமையா இருக்குமான இருக்காது. அவரவர்களுக்கு அனுபவம் என்பது அவரவர்களுக்குரியது. அனுபவங்கள்லாம் புத்தகத்தில் எழுதி வைக்க முடியாது. இனிப்பு எப்படி இருக்குன்னா இனிப்பு இனிப்பா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இனிப்பு எப்படி இருக்கும்னா இனிப்பு அவ்வளவுதான் சொல்ல முடியும். எப்படி இருக்குன்னா எப்படி சொல்ல முடியும்? சாப்பிட்டாதான் சொல்ல முடியும். அவ்வளவு வாயில போட்டோம்னா இதுதான் இனிப்பாங்க, அனுபவம் தான் தெரியுது. உரைகளோ சொற்களோ எதுக்குமே எதுக்கு அதெல்லாம்னா அதெல்லாம் நம்ம நெறிப்படுத்துவது. இனிப்பு என்றால் இப்படித்தான் இருக்கும்ன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு வரைக்கும் தான். அதை அனுபவத்துக்கு வரும்பொழுதுதான் அது முழுமையாக பெறுகிறது. அதுதான் சொல்றாரு சாமி. அதுதான் எதுக்காக சொல்ல வந்தா, பிரமன் திருமாலுடைய இது எலும்பையே பெருமான் அணிந்திருக்கு. அவனுடைய முழுவதற் தன்மையை எங்கள் எருதேறும் பெருமானை, அப்படிப்பட்ட பெருமான் எருதுன்னா விடையின் மீது தன்னை ஆட்கொள்ளுகின்றான். அப்படிப்பட்ட பெருமானை நான் தன்னை சொல்லுகின்றார். இசைஞானி சிறுவன், தன் தாயை சொல்ற. இசைஞானியருடைய மகன் இல்லையா? இசைஞானி சிறுவன் வன்பனைய வளர்பொழில் சூழ் வயல் நாவலர்கோன். திருநாவலூர் என்கின்ற தலத்தினுடைய செழிப்பை சொல்லி அந்த நாவலூர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தலத்தின் அவர் தான் தலைவர். அவங்க அப்பா தானே தந்தையார், வல்லப்ப தந்தை தானே திருநாவலூருடைய அரசரு. இப்ப அவருடைய பிள்ளை தானே இவர். இவரும் அந்த நாவலருடைய கோன் தானே, அரசர் தானே இவரும். அப்படிப்பட்ட வன்தொண்டனாகிய ஆரூரன் என்று தன்னை பதிவு செய்யறார். ஞானசம்பந்தர் எப்படி திருக்கடைக்காப்புல தன் பேரை பதிவு பண்றாரோ, ஞானசம்பந்தன் சொன்னேன்னு அது மாதிரி அந்த வழியிலேயே வர்றார். கரைக்கல் அம்மையார் தந்த அந்த பதிக பெருவழியை அவர்கள் தந்ததை ஞானசம்பந்தர் பின்பற்றுகிறார். நாவுக்கரசரும் அப்படி தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் அவனோட பேரை பதிவு செய்கிறார். என்னென்ன வன்தொண்டன் ஆரூரன் மதியாது சொன்ன அன்பனை அப்படின்ற. மதியாது சொன்னா எவ்வளவோ சொன்னாரு சாமி, எவ்வளவோ அனுபவம் தந்த. நான் அதை பத்தியா கேட்கவே இல்லை, நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன், மறந்துட்டேன். அதுதான் மதியாதுன்னு. மதியாது நான் எவ்வளவு சாதாரணமா தவறு விட்டேன்னு தன்னை சொல்ல வர்றார். நான் ரொம்ப அவரை மதிச்சு சொல்ல நினைச்சிக்க போறீங்க, நான் அவரை முழுசா மதிக்கவே இல்லை. நான் அவரை மதித்தே அவர் மறந்துட்டேன் அவரை அப்படின்ற சொல்ல வராரு. அதுதான் மதியாது சொன்ன அன்பனை யாவர்க்கும் அறிவறிய அத்தர். அன்பனைன்னு சொல்றது சிவபெருமான சொல்றாரு. மதியாது சொன்ன அன்பன் சிவபெருமானை நான் இந்த அளவிலும் கூட நான் அவனை முழுமையாக உணராத நிலையிலே சொன்ன இந்த பாடல்கள் அனைத்தையும் யாவரும் அறிவறிய அத்தர் பெருமானை அதிகை நகருள் வாழ்பவனை, எல்லோராலும் எளிதும் எட்டக்கூடிய நிலையில் இல்லாத அந்த பெருமானை திரு அதிகை என்கின்ற தலத்திலே எழுந்தருளி
என்னை ஆட்கொள்வதற்கு எனக்கு திருவடி தீக்கையை தந்து நமக்கு தெளிவை ஏற்படுத்துவதற்காக மாட சட்டை தாங்கி எழுந்தருளிய அந்த திருவுருவத்தை நான் இகழ்ந்த நிலையிலே விளங்குகினேனே என்று தன்னை நினைந்து இந்த பதிவு முழு இதுல சொன்ன செய்தியினுடைய அடிப்படையான நிலை என்னன்னு பார்க்கணும். தனக்கு பெருமான் மானிட உருவமாக வந்து திருவடியை தந்த நிலையில் கூட தான் உணரவில்லை, தான் அதை இழந்து விட்டேன் என்று நினைந்து இயங்குகிறார். அப்படின்னா என்ன பொருள் நாம எடுத்துக்கணும் இந்த இடத்துலன்னா, அவர் ஏதோ இயங்குறாருன்னு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவரை நினைக்கக்கூடாது. நாம் இந்த உலகில் இப்படித்தான் நமக்கு ஒவ்வொரு சூழலிலும் நமக்கு அவன் அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கின்றான். நமக்கு தன்னுடைய திருவடி இன்பத்தை காட்டிக்கொண்டே வழங்குகின்றான். இந்த உலகியல் சூழலினால் நாம் என்ன பண்றோம், அதை மறந்துடும். நமக்கு ஞாபகம் வச்சுட்டு நேரம் இல்லை. நமக்கு என்னமோ சார் போங்க சார், அவங்களுக்குலாம் அவ்வளவு நடக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், பிறருக்கு நடப்பதையும் பெரிதாக நடக்கின்ற துன்பத்தையும் மட்டுமே கணக்கில் கொள்ளுகின்றோமே தவிர, நமக்கு எளிவந்த பிரானாக அவன் ஒவ்வொரு கனவும் செய்து கொண்டிருக்கின்ற இன்பங்களை மறந்து விடுகின்றோம். நம்பி ஆரூராய் சுந்தரமூர்த்தி சொல்ற செய்தி அதுதான். அவன் பிறவியிலே ஒவ்வொரு கணமும் நமக்கு உடனாக விளங்கி நம்மை நெறிப்படுத்தி கொண்டே இருக்கின்றான் என்பதை அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் தவற விட்டு விடுவோம். எப்படி தவற விட்டுருவோம், அவனா வந்தா கூட. இப்ப யார் வராங்க யார் போறான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதுக்குத்தான் என்ன சொல்றது, சிவனடியார்களை கண்டால் கையெடுத்து வணங்கி விடுங்கள். கூடும் மண்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா வெள்ளில் விளங்கினார் செக்கிடா சொல்றாருல. அடியார்களை கண்டவுடன் என்ன பண்ண வணங்கி சார், அவர் புது அடியார் பழ அடியார் அதெல்லாம் வேண்டாம், அடியார் அவ்வளவுதான். சிவபெருமானுடைய திருநாமத்தை ஓதுகின்றவர், சிவபெருமானுடைய திருநீற்றை அணிந்திருக்கின்றவர், திருக்கண்டமணி அணிந்திருக்கின்றவர், அவ்வளவுதான். திருவைந்த சிவனடியாரை கண்ட உடனேயே யாராவது இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்ல. சுந்தரமூர்த்தி யாரோ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் சாமியை தெரிஞ்சத மாதிரி நமக்கு வந்து விட்டது யாரா விட்டுட்டோம்னா, அதனால என்ன பண்ணணும், அடியார்களை கண்ட உடனே வணங்கி. என்ன ஒருத்தர் கேட்பாரு, அவங்க நம்மள வணங்கவே இல்லை, அவருக்கு கம்முன்னு போயிட்டாரு, நீங்க என்னங்க அவருக்கு வணக்கம் சொல்றீங்க? நம்ம யாரையோ பார்த்து வணக்கம் சொல்லுவோம், ஐயா சிவாய நமங்க ஐயா, அவர் போயிடுவார். அவரு அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு வேற எதுவும் நினைப்புல இருக்காருப்பாம், அவருக்கு ஏதோ வேற எதுவும் பிரச்சனை இருக்கலாம், டென்ஷன் இருக்கலாம், அவர் திருநீர் நினைச்சிருக்காரு, அவ்வளவுதான். அது அவருக்கு வச்ச வணக்கம் இல்லை, அவருக்கு உள்ள இருக்கவருக்கு வச்ச வணக்கம். அவருக்கு போயிருக்கோம், யாருக்கு, அவருக்கு போயிருக்கோம். நம்ம உடனே நான் வணக்கம் வச்சா உங்களுக்கு கண்டுக்காம போயிட்டீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அவர் ஏதோ நினைப்புல போற, நம்ம வணங்க வேண்டியதை நம்ம கடமை. அவர் திரும்பி நம்மளை வணங்குறாரா, 2 பேர் பார்த்துப்பாங்க. அவர் வணங்குறாரா, ஃபர்ஸ்ட் அவர் வணங்கட்டும், அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அவர் வணங்கட்டும், இவருக்கு பாரு, இவர் இப்படியா உட்காந்துட்டு இருக்கிறது. அடியார்களை கண்டவுடனே, ஏன்னா யாரா இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யார் வேணா இங்க வேணா இருக்கலாம். இப்படி அனுபவம் என்பது யாருக்கு வேணா இருக்கலாம். நாம நினைச்சா புதுசா வந்திருக்காருன்னு நினைக்க கூடாது. அவர் எந்த காலத்துல இருந்து பெருமானை வழிபாடு செய்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. அடியார்களை கண்ட திருக்கோயில ஒரு அடியாரை பாக்குறோம், அவர் பார்த்தோம்னா வணங்கிடணும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவர் பெரியவரா சிறியவரா, அவர் பணக்காரரா ஏழையா, அவர் நல்லவரா கெட்ட, பெரிய புராணம் நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான பாடமே அதுதான். அடியார்களை கண்டவுடன் வணங்க வேண்டும், அடியார்களை நாளும் வணங்க வேண்டும். அடியார்க்கும் அடியேன் என்பதுதான் சுந்தரமூர்த்தி நாயனுடைய திருத்தொண்ட தொகை சாரம் சொல்றது. அதை நாளும் கொள்ளுவோம், நாமும் பெருமானுடைய திருவருளை துய்ப்போம் என்று சொல்லி நல்ல அற்புதமான இந்த சூழலிலே திரு அதிகை வீரட்டானம் என்று சொல்லப்படுகிற தலத்திலே ஞானத்தினுடைய தம்பி ஆரூரருக்கு கிடைத்த திருவடி தீக்கையினுடைய பேற்றை ஒரு அனுபவமாக தந்த இந்த தம்மானை அறியாத சாதி அற்புதமான அந்த பதிகத்தினுடைய பதிய உலகத்தை இதுகாரம் சிந்திப்பதற்கு நமக்கு நம்முடைய சைவ சமய பக்தஜன சபை மிக ஒரு அற்புதமான களமாக விளங்கியது. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இதை அற்புதமான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அவருடைய தந்தையார் அவருக்கும் அவருக்கு உடனாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நண்பர் பெருமக்களை பொன்னார் திருவடிகளுக்கும் இருந்து கேட்ட அடியார் பெருமக்கள் அவங்க அனைவரும் பொன்னார் திருவடிகளுக்கும் சிற்றடியேன் மனம் மொழியால் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதோடு எளியனுடைய உரையை நிறைவு செய்து தொடர்ந்து நாம் அடுத்த மாதம் வேறு ஒரு நிகழ்வு இன்னொரு பாதிகத்தில் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சபை அங்கத்தினர் அவர்களுக்கும் நமது சபையின் 119ஆம் ஆண்டு திருமுறை இசை விழா வருகின்ற பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை நமது சபை வளாகத்தில் நடைபெறுகின்றது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நிறைவேற்படி நடைபெறுகின்றது. நண்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு அதை பெருமாள் காண கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.